வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். මේක කලින් මම කිය වුණා இதற்கு முன்னதாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். මේ එලිදරව් 11ට එනකොට අරුම පුදුම දේවල් අපි ඉගෙන ගන්න යනවා කියලා. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிற பொழுது மிகவும் அருமையான புதுமையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். ඉතින් මෙච්චර කාලෙ අපි මොකක්ද ඉගෙන ගත්තේ? அப்படியானால் இவ்வளவு நாட்கள் நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? අපි බැලුවා நாம் பார்த்தோம் සභාව ඔසවා ගනු ලැබුවයින් පසුව சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்திலே මේ ලෝකෙට අවුරුදු 7ක් තුල සිදුවෙන්න යන දේවල් කොමක්ද කියලා. அந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே 7 வருடங்கள் நடக்க போகின்ற சம்பவங்கள் என்ன என்று பார்த்தோம். දැන් මතකද මම ඔයගලන්ට මෙන්න මෙහෙම කතන්දරයක් කිව්වා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் இப்படி ஒரு கதையை சொன்னேன். යේසුස් වහන්සේ අපේ මනමාලයනේ. இயேசு நம்முடைய மணவாளன் அல்லவா? අපි උන්වහන්සේගේ මනාලියනේ. நாம் அவருடைய மணவாட்டி அல்லவா? ඉතින් යේසුස් වහන්සේ මනාලිය නැමැති මේ සභාව සමග විවාහ වෙන්න යනවා. அப்படியானால் இயேசு என்கிற மணவாளன் மணவாட்டி என்கிற இந்த சபையை விவாகம் செய்ய போகிறார், திருமணம் செய்ய போகிறார். දැන් අපි දන්නවා යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ. நமக்கு தெரியும் இயேசு தேவன். අනිත් පැත්තෙන් අපි දන්නවා යේසුස් වහන්සේ මිනිස්සෙක්. மறுபக்கம் நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு மனிதன். ඉතින් එලිදරව් 4 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳලා ஆகவே வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් හැටියට තමයි පෙනී හිටින්නේ. இயேசு ஒரு மனிதனாகவே காண்பிக்கப்படுகின்றார். ඉතින් මිනිස්සෙක් හැටියට යේසුස් වහන්සේගේ වයස ஆகவே மனிதனாக இயேசு கிறிஸ்துவினுடைய வயது මේ වෙනකන් 33යි. இதுவரையிலே 33. උන්වහන්සේ යුදෙව්නේ. அவர் யூதன் அல்லவா? යුදෙව් පිරිමි අය 40 වෙනකම් බඳින්න බෑනේ. யூத ஆண்கள் 40 வயது வரும் வரையிலே திருமணம் முடிக்க முடியாது அல்லவா? මනාලිය නැමැති සභාව ස්වර්ගයට උන්වහන්සේ ඔසවා ගැනීමෙන් ගෙන ගිහින් ஆகவே மணவாட்டியாக திருச்சபையை அவர் பரலோகத்திற்கு அழைத்து சென்று අවුරුදු 7ක් තියාගෙන ඉන්නවා. 7 வருடங்கள் அந்த மணவாட்டியாகிய சபையை வைத்திருப்பார். මොකද එදා පටන් යේසුස් වහන්සේගේ මනුෂ්‍ය වයස නැවත පටන් ගන්නවා. ஏனென்றால் அன்றைய நாளில் இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய மனித முறைப்படியான வயது ஆரம்பிக்கின்றது மீண்டும். එතකොට අවුරුදු 7ක් යනකොට அப்பொழுது 7 வருடங்கள் கடந்து செல்கிற போது යේසුස් වහන්සේට 33 ඉඳලා අවුරුදු 7ක් 33යි 7යි 40 වෙනවා. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வயது 33 இருந்து அந்த 7 வருடங்களை சேர்த்தால் 40 ஆகிறது. අවුරුදු 40 දී 40 வயதிலே උන්වහන්සේ සභාව සමග විවාහ. அவர் சபையோடு கூட திருமணம் செய்வார். ඒක එලිදරව් පොතේ මම පැහැදිලිව ඔයගලන්ට කලින් උගන්වලා ඉවරයි. அதை வெளிப்படுத்தல ஏற்கனவே நான் தெளிவாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ඒ අවුරුදු 7 அந்த 7 வருடங்களிலே මේ පොළොවේ මොනවද වෙන්න යන්නේ? இந்த உலகத்திலே என்ன நடக்கும்? ඒකටනේ අපි මහා පීඩා කාලය කියලා කියන්නේ. அதற்குத்தான் மகா உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லுகிறோம். ඒ දේවල් අපි දැන් බලාගෙන යනවා. அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு போகிறோம். යේසුස් වහන්සේ මුද්‍රා 7 කඩපු එක අපි බැලුවා. இயேசு 7 முத்திரைகளை உடைத்ததை நாம் பார்த்தோம். හොරණෑ 7න් 6ක් දැනට පිඹලා ඉවරයි කියලා බැලුවා. ඒ එලිදරව් 10 වෙනකොට வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் வருகின்ற வரையிலே நாம் பார்த்தோம் 6 எக்காலங்கள் இதுவரையிலே ஊதப்பட்டும் ஆயிற்று. දැන් 11 වෙනි පරිච්ඡේදයට අපි පිවිසෙනවා. இப்பொழுது நாம் 11ஆம் அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றோம். දැන් ඔයගලන්ට මතක ඇති මං කියලා තියෙනවා உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லி இருக்கிறேன். මේ මම හිතාගෙන හිටියා සමහර කිතුණුවන් හිතාගෙන ඉන්නවා වගේ சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது போல நானும் நினைத்து கொண்டிருந்தேன். හදිසියවත් සභාව උසවා ගන්නකොට අත්හරිනු ලැබුවා නම් தற்செயலாக சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற நேரத்திலே தற்செயலாகவாவது கைவிடப்பட்டால் අර 666 නලලේ අතේ ගහන්න කියයිනේ අර අරු අන්තික්‍රිස්තුවා. அந்த கிறிஸ்து என்கிறவன் சொல்லுவானல்ல 666 தலையிலோ நெற்றியிலோ அல்லது கையிலோ குத்தும்படியாக ඕක ගන්න නැතුව ෂේප් එකේ අවුරුදු 7 ගත කරලා කොහොම හරි ෂේප් එකේ යා ගන්න පුළුවන් ස්වර්ගයට කියලා. அப்படி நான் நினைத்தேன். அதை எப்படியாவது பெறாமல் தடுத்து கொண்டு 7வது வருடம் வரையிலே வந்து பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று. පොඩ්ඩක් ඉන්නකෝ මතු කාලේ මම 666 ගැන කියලා දෙන්නම්. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். 666 பற்றி இன்னும் வரும் நாட்களில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ඉතින් ඒකෙදි කියනවා ஆகவே அதிலே சொல்லுகிறது ඒ ඉලක්කම ගත්තේ නැත්තම්
அந்த இலக்கத்தை நீங்கள் பெறாவிட்டால் ගන්නු දෙනු කරන්න බැරිලු. நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது. කඩේ ගිහිල්ලා බඩු ගන්න බැරිලු. கடையிலே போய் பொருட்கள் வாங்க முடியாது. මාරුයිලු. கஷ்டமா. ඉතින් මම හිතනවා ஆகவே நான் நினைக்கிறேன் මම සුදුම්පල කොල්ලෙක්නේ. நான் சுதும்பல பையன் அல்லவா. එහෙ කොස් ගස් ඕන තරම් තියෙනවානේ. அங்க வேண்டிய மட்டும் பிளாமரம் உண்டு, පොල් ගස් තියෙනවා. தென்னை மரம் உண்டு, පැපොල් ගස් තියෙනවා. அங்கே பப்பா மரம் இருக்கிறது. කොස් කාලා කුරුම්බා බීලා පොල් කාලා පැපොල් කාලා ජීවත් වෙනවා. எப்படி ஆகுது? பிலாக்காயை சாப்பிட்டு செவ்விலினரை இளநீரை குடித்து அது போல பப்பாசியையும் சாப்பிட்டு வாழ்வோம் என்று நினைக்கிறேன். දැන් අපේ බයිබල් ඉස්කෝලේ හිටියා පොරවල්ලා. எங்கடி வேதாகம கல்லூரியில இருந்தார்கள் சிலர். ඒගොල්ලෝ සමහරව අද පාස්ටර්ලා හැටියට ඉඳගෙන ඉන්නවා මෙතන. அதில சிலர் இங்கே போதகர்களாய் அமர்ந்திருக்கிறார்கள். ඒගොල්ලෝ මෙහෙ ලොකු ලොකු මීයෝ මරන් කනවා ඒ කාලේ. அவர்கள் இங்க இருக்கிற பெரிய பெரிய பெருச்சாளிகளை கொன்று சாப்பிட்டார்கள். සමහරව ඉන්නවා ගැරන්ටි කනවා. சிலர் இருக்கிறார் சாரப்பாம்பை சாப்பிட்டவர்கள். ඉතින් බලල් දිවියෝ කියන මේ ජාතියක් මේ කැලේ ඉන්නවා. இங்கே காட்டு சிறுத்தை என்று சொல்லுகிற ஒரு இனம் இருக்கிறது இந்த காடுகளிலே. සමහරවට උන් ඇවිල්ලා අපේ ලස්සන බල්ලෙක් හිටන් කාලා ගිහින් තිබුණා. சில வேளை அவைகள் வந்து இந்த சிறுத்தைகள் வந்து எங்களுடைய அழகான நாய்க்குட்டிகளை கூட சாப்பிட்டு போயிருக்கிறது. අපේ අයල උන්ව මරාගෙන කනවා. அப்ப நம்முடைய படையங்கள் என்ன செய்தா? அவற்றை பிடித்து சாப்பிட்டார்கள். ඒ නිසා ஆகவே අර අවුරුදු 7 තුල அந்த 7 வருஷத்துக்குள்ளே අපි මීයෝ කාලා ගැරන්ටි කාලා බලල් දිවියෝ කාලා තව එක එක ඒවා කාලා ෂේප් එකේ ඉමු කියලා මං හිතුවා. நாங்கள் பெரிச்சாலி சாப்பிட்டு அதே போல காட்டு சிறுத்தையை சாப்பிட்டு சாரப்பாம்பையும் சாப்பிட்டு எப்படியாவது 7 வருடம் நாட்களை கடத்துவோம். හැබැයි ஆனால் අපි දැනට ඉගෙන ගන්න තියෙන දේවල් අනුව நாம் இதுவரையில கற்றுக்கொண்டதின்படி ඒ අවුරුදු 7 ලේසි කාලයක් නෙවෙයි. அந்த 7 வருடம் லேசான காலம் அல்ல, හරි අමාරුයි. மிகவும் கஷ்டமான காலம். දෙවියන්වහන්සේ අපිට මොනවද දන්නවද කියාගෙන ඉන්නේ මේ දවස්වල? தேவன் நமக்கு என்ன இந்த காலகட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? සභාව උසවා ගැනීමට සූදානම් වෙන්න. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபையானது ஆயத்தப்பட வேண்டும். ඉතින් අද එලිදරව් 11 දී ஆகவே இன்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே පළවෙනි පදේ අපි කියවලා බලමු. முதலாவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். එලිදරව් 11:1. வெளிப்படுத்தல் 11:1. සැරයටියක් වාගේ බට දණ්ඩක් මට දෙන ලද්දේය. එවිට කෙනෙක් මට කතා කරමින් නැගිට දෙවියන් වහන්සේගේ මාලිගාවද පූජාසනයද එහි නමස්කාර කරන්නන්ද මැනපන්න. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். මිත්‍රවරුනි මෙතන දේවල් තුනක් පවසනවා. அன்பானவர்களே, இந்த இடத்திலே 3 காரியங்களை பற்றி குறிப்பிடுகிறது. දේව මාලිගාව, தேவாலயம், පූජාසනය, அதே போல தேவனுடைய அந்த பலிபீடம், නමස්කාර කරන්නන්. தொழுது கொள்ளுகிறவர்கள். දේව මාලිගාවේ නමස්කාර කරන අය කවුද? தேவாலயத்திலே தொழுது கொள்ளுகிறவர்கள் யார்? යුදෙව්ව පමණයි නේද? யூதர்கள் மாத்திரம் தானே? එහෙමනම් அப்படியானால் ඒ අවුරුදු 7 තුල அந்த 7 வருடங்களுக்குள்ளே නැවත වාරයක් යුදෙව්වන් දේව මාලිගාවේ නමස්කාර කරන්න යනවා. அப்படியானால் யூதர்கள் மீண்டும் வரும் விசை அந்த 7 வருடங்களுக்குள்ளே தேவனை தேவாலயத்தை கட்டி ஆராதிக்க போகிறார்கள். අද එහෙමද? இன்றைக்கு அப்படியா? නෑ. இல்லை. යුදෙව්වන්ට දේව මාලිගාවක් අද නෑ. இன்றைக்கு யூதர்களுக்கு இந்த நிகழ்காலத்திலே ஒரு தேவாலயம் இல்லை. එහෙනම් ඒගොල්ලෝ කොහොමද නමස්කාර කරන්නේ? அப்படியானால் அவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள்? සිනගෝගවලට ඇවිල්ලා அவர்கள் ஜெப வீடுகளுக்குள்ளே வந்து ඒගොල්ලෝ තෝරා තනක් කියන අපේ පරණ කිවිසුම කියවලා அதாவது தோரா, அதாவது நம்முடைய பழைய ஏற்பாட்டின் இந்த ஆகமங்களை வாசித்து ගීතාවලියෙන් ගීතිකා කිහිපයක් ගායනා කරලා சங்கீதங்களிலே இருக்கிற சில சங்கீதங்களை பாடி රබ්බිතුමාගේ දේශනාවක් අහලා ගෙදර යනවා. ஒரு ரபியினுடைய பிரசங்கத்தை போதனையை கேட்டுவிட்டு செல்லுகிறார்கள். ශබත් දවසේ එනම් සෙනසුරාදා ඔහම තමයි යුදෙව්ව ලෝකේ කොහේ හිටියත් කරන්නේ. சபத் நாள், அதாவது ஓய்வு நாளிலே உலகத்திலே எங்கிருந்தாலும் அந்த சனிக்கிழமையிலே அவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டு செல்கிறார்கள். ඒගොල්ලෝ නමස්කාර කරන්න අද දේව මාලිගාවක් නෑ. அவர்கள் இன்று தேவனை வணங்குவதற்கு ஆராதிப்பதற்கு ஒரு தேவாலயம் இல்லை. ඒ නිසා පූජාසනයක් නෑ. ஆகவே ஒரு பலிபீடம் இல்லை. හැබැයි මෙතන කියනවා ஆனால் இங்கே சொல்லுகிறது, යොහන් උඹ ගිහිල්ලා මැනපන්.
யோவான் நீ போய் அளந்து பார். දේව මාලිගාවද தேவாலயத்தை அளந்து பார், පූජාසනයද பலிபீடத்தையும் නමස්කාර කරන්නන්ද. அங்கே தொழுது கொள்ளுகிறவர்களையும். ඒ කියන්නේ සභාව ඔසවාගත් අයෙන් පස්සේ அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக යුදෙව්වන් නමස්කාර කරන්න දේව මාලිගාව තියෙනවා කියලායි මෙතන පේන්නේ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு யூதர்கள் ஆராதிக்க ஒரு தேவாலயம் இங்கே இருக்க போகிறது என்று சொல்லுகிறது. ඒ දේව මාලිගාව නිකන් දේව මාලිගාවක් නෙවෙයි. அந்த தேவாலயம் ஒரு சாதாரண தேவாலயம் அல்ல. හරි විදිහේ දේව මාලිගාවක්. அது நிஜமான சரியான ஒழுங்கின்படி கட்டப்பட்ட தேவாலயம். මොකද ඒ දේව මාලිගාව තුළ පූජාසනය තියෙනවා. ஏனென்றால் அந்த தேவாலயத்திற்குள்ளே பலிபீடம் இருக்கிறது. පූජාසනය තියෙනවා කියන්නේ பலிபீடம் இருக்கிறது என்று சொன்னால் පූජාවන් ඔප්පු කරනවා. அங்கே பலி செலுத்தப்படும். පරණ ගිවිසුමේ තිබුණු ඒ පස් ආකාර පූජාවන් නැවත එන්න යනවා. அதாவது பழைய ஏற்பாட்டிலே இருந்த 5 வகையான பலிகளும் அங்கே செலுத்தப்பட போகிறது. මිත්‍රෝනි මම ඔයගලන්ට 3 දෙනෙක්ගේ අනාගත වාක්‍යයන් මතක් කරලා දෙන්න කැමතියි. அன்பானவர்களே 3 பேருடைய தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். පළවෙනි පුද්ගලයා කවුද දන්නවද? முதலாவது நபர் யார்? දානියෙල්. தானியேல். ඔන්න පද ටික අහගන්න. அந்த வசனங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். 9:27 தானியேல் 9:27 11:31 11:31 12:11 12:11 வசனம். ඒ කියන්නේ දානියෙල් 9:27 தானியேல் 9:27 ඔහු සතියකට බොහෝ දෙනෙකු සමග ගිවිසුමක් ස්ථිර කොට සතිය මැදදී යාගයත් ආහාර පූජාවත් නවත්වන්නේය. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். 11:31 தானியேல் 11:31 ඔහු විසින් නැගිටවන සේනා පැමිණ බලකොටුවන සුද්දස්ථානයේ කෙලහා දවස්පතා පූජාව පහකොට පාලු කරන පිළිකුල පීටවනවා ඇත. ஆனாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அர்ணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். 12:11 தானியேல் 12:11 දවස්පතා පූජාව පහ කර පාලු කරන පිළිකුල පීටවන කාලයේ පටන් 1290 දවසක් වන්නේය. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். මේ මතු කාලේ එන්න යන දේව මාලිගාව ගැනත් எதிர்காலத்திலே வரப்போகிற கட்டப்பட போகிற தேவாலயத்தையும் අවුරුදු 7ක් ඒ දේව මාලිගාව තියෙන්න යනවා කියලත් 7 வருடங்கள் அந்த தேவாலயம் இருக்கும் என்றும் ඒ අවුරුදු 7 මැද කාලේ අන්තික්‍රිස්තුස් එතනට ඇවිල්ලා ඒ දේව මාලිගාව පිළිකුල් කරයි කියන බවත් ඔතන කියලා තියෙනවා. அந்த 7 வருடங்களுக்குள்ளே அந்தி கிறிஸ்து அந்த தேவ ஆலயத்திற்குள் வந்து அதை தீட்டுப்படுத்துவான், கெடுப்பான் என்றும் அருவருப்பானதை செய்வான் என்றும் சொல்லப்படுகிறது. දෙවෙනි පුද්ගලයා කවුද? இரண்டாவது நபர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. දේව මාලිගාවක් එන්න යනවා කියලා යේසුස් වහන්සේත් අනාවැකියක් දුන්නා. இயேசு கிறிஸ்துவும் இந்த தேவாலயம் வரப்போகிறது என்றதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். මතෙව් 24 மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15 ඉඳලා 21 වෙනකන් කියවලා බැලුවොත් 15ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை 21ஆம் வசனம் வரையில் வாசித்தால் ඒකේ යේසුස් වහන්සේ පැහැදිලිවම කියනවා அதில் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், ඒ අවසාන කාලේ அது கடைசி காலம். ඒ අවසාන කාලේ අන්තික්‍රිස්තුස් දේව මාලිගාව තුලට එනවා කියලා. அந்த கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து தேவ ஆலயத்திற்குள்ளே வருவான் என்று. යේසුස් වහන්සේ හිටපු දවස්වල තිබුණු දේව මාලිගාව ගැන නෙවෙයි ඔය කතා කරේ. அதாவது இயேசு இருந்த காலகட்டத்திலே இருந்த தேவாலயத்தை பற்றி அங்கு சொல்லப்படவில்லை. මොකද ඒ දේව මාලිගාව කැඩිලා බිඳලා කියන්නේ. ஏனென்றால் அந்த தேவாலயம் உடைத்து நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. තව පොඩ්ඩකින් ඒ ගැන මම කියන්නම්කෝ. அதை குறித்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். තුන්වෙනි පුද්ගලයා කවුද? மூன்றாவது நபர் யார்? පවුල්තුමා. பவுல் அடிகளார். 2 தெசலோனிක දෙවෙනි පරිච්ඡේදයේ 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 3:4 එතුමා කියනවා 3ஆம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், මේ දේව මාලිගාව තුලට අන්තික්‍රිස්තුස් එයි කියලා. அந்த தேவாலயத்திற்குள்ளே அந்தி கிறிஸ்து வருவான் என்று. දානියෙල්
தானியேல், යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து, පාවුල්තුමා. பவுல் அடிகளார். ඒගොල්ලො කියපු දේව මාලිගාව කොයි දේව මාලිගාව? அவர்கள் குறிப்பிட்ட சொன்ன தேவாலயம் எந்த தேவாலயம்? ඉදි කරන්න යන තුන්වෙනි දේව මාලිගාව. அதாவது கட்டப்பட போகிறதான மூன்றாவது தேவாலயம். ඒ දේව මාලිගාව මැනපං කියලා තමයි දෙවියන් වහන්සේ එලිදරව් 11 යොහන්ට කියන්නේ. அந்த தேவாலயத்தை அளந்து பார் என்றுதான் வெளிப்படுத்தலிலே இயேசு யோவானுக்கு சொல்லுகிறார். දැන් මිත්‍රවරුනි இப்பொழுது அன்பானவர்களே, මෙතන දෙවියන් වහන්සේගේ දේව මාලිගාව කියලා කියලා තියෙනවා නේද? இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அல்லவா தேவனுடைய ஆலயத்தையும் என்று. ඒ දෙවියන් වහන්සේ කියලා මෙතන කියලා තියෙන ග්‍රීක් වචනය தேவனுடைய என்ற அந்த அதனுடைய கிரேக்க அர்த்தம், ඒක එහෙමම හෙබ්‍රේව් වලට හැරෙව්වා නම් அதை எபிரேய மொழிக்கு நாம் திருப்பி போட்டால் එල්ஓහිම්. எல்ஹோஹிம் என்று. ඒ කියන්නේ පරණ කිවිසුමේ දෙවියන් වහන්සේව ඒ අය දැනගෙන හිටපු ඒ නමින් තමයි මෙතන කියලා තියෙන්නේ. அதாவது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அறிந்திருந்த தேவனுடைய என்றதாகத்தான் இந்த அர்த்தம் சொல்லுகிறது. එහෙමනම් මිත්‍රවරුනි அப்படியானால் அன்பானவர்களே, நண்பர்களே, මේ අවුරුදු 7 இந்த 7 வருடங்கள் අලුත් කිවිසුම ඉවර වුණායින් පස්සේ ආරම්භන අවුරුදු 7ක්. அதாவது புதிய ஏற்பாட்டு முடிந்த பின்னதாக ஆரம்பிக்கின்ற 7 வருடங்கள். ඔගොල්ලෝ දන්නවද අලුත් කිවිසුම කවදාද ඉවර වෙන්නේ කියලා? உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாடு எப்பொழுது முடிய போகிறது என்று? ඔව් පාස්ටර්. பாஸ்டர். එදිතරා 22 නේද? வெளிப்படுத்தல் 22 அல்லவா பாஸ்டர்? එතකොට කොහොමද ඔයගොල්ලෝ කියන්නේ කිව්වනම්? அப்ப நீங்க எப்படி அதை சொல்ல முடியும் என்று சொல்லுவீர்களானால், අපි බයිබලයේ අන්තිමට තියෙන එලිදරව් පොතනේ. அப்படியான வேதாகமத்திலே கடைசியா இருப்பது வெளிப்படுத்தல் புத்தகம் அல்லவா? එලිදරව් 22 ඉවරයි. வெளிப்படுத்தல் 22 முடிந்தது. නෑ. இல்லை, අලුත් කිවිසුම පටන් ගන්න කොතනද? புதிய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது? මතෙව් එකේ. மத்தேயு 1. පාස්ටර් සුරේෂ්ට පිස්සු වගේ. பாஸ்டர் சுரேஷுக்கு பைத்தியம் போல. අපි අතේ බයිබලේ තියෙනවා. எங்க கையிலே பைபிள் இருக்கிறது, අපි හොඳටම දන්නවා எங்களுக்கு நல்லா தெரியும். මතෙව් එකේ අලුත් කිවිසුම පටන් ගන්නෙ. மத்தேயு 1 தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கின்றது. එලිදරව් 22 අලුත් කිවිසුම ඉවර වෙන්නේ. வெளிப்படுத்தல் 22 புதிய ஏற்பாடு முடிகிறது. ඉතින් මෙයා අහනවා இவர் கேட்கிறார், අලුත් කිවිසුම කොතනද පටන් ගන්නෙ කොතනද ඉවර වෙන්නේ? புதிய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று கேட்கிறார். මිත්‍රවරුනි அன்பானவர்களே, අලුත් කිවිසුම පටන් ගන්නෙ මතෙව් එකෙන් නෙවෙයි. புதிய ஏற்பாடு ஆரம்பிப்பது மத்தேயு 1 அதிகாரத்திலே அல்ல. මතෙව් එකේ මොනවද තියෙන්නේ? மத்தேயு 1 அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? යේසුස් වහන්සේගේ උපත. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. යේසුස් වහන්සේගේ උපතෙන් අලුත් කිවිසුම පටන් ගත්තේ නෑ. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கப்படவில்லை. එතකොට කවදාද? அப்போ எப்போ? අර අවුරුදු 30 සේවය පටන් ගත්තේ அந்த 30 வருட ஊழியம் ஆரம்பித்த காலம் නෑ. இல்லை. මාර කතාවක් නේ. சரி, நல்ல கதை அல்லவா? එතකොට යේසුස් වහන්සේ කුරුසිපත් උනේ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் නෑ. இல்லை. හරියටම මං කියලා දෙන්නද මිත්‍රෝ? சரியாய் சொல்லட்டுமா சிநேகிதர்களே? තමා පාවා දෙනු ලැබූ ராத்திரிයේ அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே රොටි රැගෙන ස්තුති කොට කඩා அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை உடைத்து මෙය අනුභව කරන්න இதை வாங்கி புசியுங்கள், මා එනතෙක් මාගේ මරණය සිහි කරන්න කියලා කිව්වා. நான் வரும் வரையிலே என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்றார். භෝජනයෙන් පසුව அவர்கள் உண்ட பின்னதாக சாப்பிட்ட பின்பதாக කුසලානය රැගෙන அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து මේ මාගේ අලුත් ගිවිසුම නැමති රුධිරය இது என்னுடைய புதிய உடன்படிக்கையினாலாகிய இரத்தம் என்று சொன்னார். එතකොට තමයි යේසුස් වහන්සේ අලුත් ගිවිසුම කියන සංකල්පය හඳුන්වා දෙන්නේ. ஆமென். அப்பொழுதுதான் இயேசு புதிய ஏற்பாடு என்கிறதான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். ඒ රාත්‍රී භෝජනයෙන් පසුව அந்த ராத்திரி போஜனத்திற்கு பின்னதாக ගෙත්සමනේ වලට ගියා.
அவர்கள் கெத்செமனே தோட்டத்திற்கு போனார்கள். ගෙත්සමනේ උයනේ මොනවද වුනේ? கெத்செமனே தோட்டத்திலே என்ன நடந்தது? යේසුස් වහන්සේ කම්පනයට පත් වෙලා இயேசு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி උන්වහන්සේ යාඥා කරනකොට அவர் ஜெபிக்கிற பொழுது මං වෙන දේශනාවක හරි මේ එලිදරව් එකේ හරි මං කියලා දීලා තියෙනවා වෛද්‍යානුකූලව කොහොමද ඒක සිදු වුනේ කියලා. ඒ නිසා දැන් මට ඒක කියන්න වෙලා නැහැ. வேறொரு பிரசங்கத்திலோ அல்லது வெளிப்படுத்தல் சம்பந்தப்பட்ட காரியத்திலோ இது எப்படி நடந்தது, விஞ்ஞான ரீதியாக இது எப்படி நடந்தது என்பதை நான் சொல்லியிருக்கேன். இப்பொழுது சொல்ல நேரம் போதாது. හැබැයි යේසුස් වහන්සේගේ රුධිර දහඩිය මෙන් එළියට ඇවිල්ලා විශාල වශයෙන් වැగిරෙන්න පටන් ගත්තා. அப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் வேர்வை துளிகளை போல வெளியே வந்து அது விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. ඒ පළවෙනි ලේ බිඳුව ගෙත්සමනේ උයනේ වැටෙනකොට තමයි அந்த முதல் சொட்டு இரத்தம் கெத்செமனே தோட்டத்திலே விழுந்த பொழுதுதான் අලුත් ගිවිසුමක් පටන් ගත්තේ. புதிய ஏற்பாடு ஆரம்பித்தது. තේරෙනවද? விளங்குகிறதா? අලුත් ගිවිසුම ඉවර වෙන්නේ කවදද දන්නවද? எப்பொழுது புதிய ஏற்பாடு முடிகிறது தெரியுமா? සභාව ඔසවා ගන්න මොහොතේ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான். එලිදරව් පොතේ කොතනද? வெளிப்படுத்தலிலே எந்த இடத்திலே? තුන්වෙනි පරිච්ඡේදය හමාර වෙනකොට. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முடிகிற பொழுது அது நடக்கிறது. එතකොට එලිදරව් 4 ඉඳලා 22 වෙනකම් මොකද? அப்போ வெளிப்படுத்தல் 4:22 வரையில என்ன? ඒක අලුත් ගිවිසුමට පස්සේ. அதாவது புதிய உடன்படிக்கையின் பின்னதாக. අලුත් ගිවිසුමට පස්සේ පරණ ගිවිසුමේ අවුරුදු 7ක් ඉතිරිව තියෙනවා. அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முடிவிலே முடிவிலே பழைய ஏற்பாட்டினுடைய மிகுதியான 7 வருடங்கள் ஆரம்பிக்கின்றது. දානියෙල් 9 தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 ඉඳලා 27 වෙනකම් කියවනකොට 24 இருந்து 27 வரை வாசிக்கிற பொழுது අවුරුදු 490ක් තියෙනවා යුදෙව් ජනතාව වෙනුවෙන්. அங்கே 490 வருடங்கள் என்று யூதர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. ඒකේ අවුරුදු 483ක් ඉවරයි. அதிலே 483 வருடங்கள் முடிந்து விட்டது. 484 වෙනි අවුරුද්ද පටන් ගන්න කලින් 484ஆம் வருடம் ஆரம்பிக்கும் முன்னதாக ඉඩසක් තියෙනවා. ஒரு இடைவெளி. ඒක තමා අනුග්‍රහය කාලය. அதுதான் கிருபையின் காலம். ඒක තමා අන්‍ය ජාතිකයාගේ කාලය. அதுதான் புறஜாதிகளுடைய காலம். ඒ නිසායි දෙමළ සිංහල අපි අද දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙලා ඉන්නේ. ஆகவே தமிழர்கள் சிங்களவர்களாகிய நாம் எல்லோரும் தேவ பிள்ளைகளாகி இருக்கிறோம். අපේ කාලය ඉවර වෙන්නේ நம்முடைய காலம் முடிவடைகிறது අපි ඔසව ගන්න දවසේ. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாளிலே. දානියෙල්ගේ ඒ 400 අවුරුදු 490 தானியேலுடைய 490 வருடங்கள் අවසාන අවුරුදු 7 மிகுதியான முடிவான 7 வருடங்கள் පටන් ගන්න යන්නේ සභාව ඔසවා ගත්තයින් පස්සේ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த 7 வருடங்கள் முடிவடையும். ඒ නිසා ඒක අලුත් ගිවිසුම නෙවෙයි. ஆகவே அது புதிய ஏற்பாடு அல்ல. ඒ නිසා දැන් වගේ සුදාත්මයන් වහන්සේ ඒකේ නැහැ. දැන් වගේ සුදාත්මයන් වහන්සේ ඒකේ නැහැ. அதிலே இப்பொழுது இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் அந்த காலத்தில் இல்லை. සභාව නැහැ. சபை இல்லை. පරණ ගිවිසුම වගේ பழைய ஏற்பாடு போல දේව මාලිගාව තියෙයි. தேவாலயம் இருக்கும், පූජාසනය තියෙයි. பலிபீடம் இருக்கும். යුදෙව්වෝ දේව මාලිගාවේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරයි. யூதர்கள் தேவாலயத்திலே தேவனை ஆராதிப்பார்கள். දැන් ඊළඟ ඉගැන්වීමේ அடுத்த கட்ட படிப்பினையிலே මම ඔගොල්ලන්ට ඔය එලිදරව් 11 එන්න යන සාක්ෂිකාරයන් දෙන්න කවුද කියලා උගන්වන්න යනවා. வெளிப்படுத்தலிலே வரப்போகிறதான 2 சாட்சிகள் யார் என்று நான் சொல்லித் தர போகிறேன். හැබැයි දැන් අපේ අවධානය දේව මාලිගාව පමණයි. இப்பொழுது நம்முடைய நோக்கம் பார்வை என்னவென்றால், அவதானம் எதுவென்றால் தேவனுடைய ஆலயம் மாத்திரமே. දේව මාලිගාව ඉදි කරලා හමාර වුණායින් පස්සේ තමයි සභාව ඔසවා ගන්න ලබන්නේ. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு முடிந்த பின்புதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். අනේ හරි ෂෝක්නේ. நல்ல ஷோக் அல்லவா? අම්මේ අපිට ඕන තරම් ප්‍රවෘත්ති බලන්න පුළුවන්. நமக்கு வேண்டிய மட்டும் செய்திகள் பார்க்கலாம். පාස්ටර් සුරේෂ් කියන එක ඇත්තනම් பாஸ்டர் சுரேஷ் சொல்வது உண்மையானால் හරි ෂෝක්නේ. அது நல்ல ஷோக்காக இருக்கும். අපි ජෙරුසලම් නිවුස් කියලා අපි ඉන්ටර්නෙට් එකේ අන්තර්ජාලයේ
විටින් විට හැමදාම වගේ බලාගෙන උන්නා නම් நாம ஜெருசலேமின் செய்திகள் என்று சொல்லி அங்கே இன்டர்நெட்டில் எந்த நாளும் பார்த்து 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 கொண்டே இருந்தால் කවදා හරි ඒගොල්ලෝ කියයිනේ அவர்கள் எப்பொழுதாவது ஒரு நாள் சொல்லுவார்கள் அல்லவா ඊශ්‍රායල් දේශයේ මෙතෙක් වසා තිබුණු ඒ නමස්කාර ක්‍රමය නැවත ආරම්භයි. இதுவரையிலே இஸ்ரவேலிலே மூடப்பட்டிருந்ததான தொழுகையின் ஸ்தானம் அல்லது ஆராதனை ஸ்தானம் மீண்டுமாக திறக்கப்பட போகிறது. ඊශ්‍රායල් අග්‍ර රබීතුමා பிரகாசனයක් අද පළ කරයි. இஸ்ரவேலின் பெரியவரான ரபி இதை குறித்து தான் அறிக்கையை வெளியிடுகின்றார். ජෙරුසලම් දේව මාලිගාව ගොඩනගා ගන්නට ඔවුන් වහම පටන් ගන්න බවට ඔවුන් ප්‍රකාශනයක් පවත්වා. எருசலேமின் தேவாலயம் மீண்டும் கட்டப்படுவதாக அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ඕක බලපු ගමන් அதை பார்த்தவுடன் අපේ ඇස් උඩ යනවා. எங்கள் கண்கள்லாம் மேலே போகும். මේ අන්න හදන්න පටන් ගත්තලු. அம்மா அதோ கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ලොකු බිල්ඩිමක්නේ. பெரிய கட்டடம் அல்லவா? එක කාලයක් යාවි. கொஞ்சம் காலம் போகுமே. දැන් ඉඳන් පසුතැවිලි වුණොත් இப்ப இருந்து நாம மனம் திரும்பினால் අරුන් අරේ හදලා ඉවර වෙනකොට அவங்க அங்க கட்டி முடிக்கும் பொழுது අපිත් පසුතැවිලි ඉවරයි සුද්ධ වෙලා ඉවරයි. நாங்களும் பரிசுத்தமாகி எல்லாம் முடிந்தாகும். ටයින් ගාලා යන්න පුළුවන් සභාව ඔසවා ගන්නකොට. டைங் என்று நாங்களும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளை டிங் என்று போகலாம். හොඳයි මිත්‍රයනි දැන් ප්‍රශ්නයක් තියෙන්නේ මේක තමයි ප්‍රශ්නේ. அன்பானவர்களே இதுதான் கேள்வி என்னவென்றால் இதுதான் දේව මාලිගාව ඒගොල්ලෝ හදන්න කොච්චර කාලයක් යයිද? தேவாலயம் கட்டப்படுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? මම මේ ගවේෂණය කරේ 1996. 1996ஆம் ஆண்டு இதை குறித்த ஆய்வையும் ஆராய்ச்சியையும் நான் செய்தேன். එතකොට මම හොයාගත්තා அப்பொழுது நான் கண்டுபிடித்தேன் දේව මාලිගාව හදන්න බඩු බහන්න හැම දෙයක්ම ලෑස්තිලු. தேவ ஆலயத்தை கட்டுவதற்குரிய பொருட்கள் எல்லா திட்டங்கள் எல்லாம் ஆயத்தம். ඒගොල්ලන්ට තියෙන්නේ පටන් ගන්න එක විතරයි. அவர்களுக்கு இருப்பது ஆரம்பிப்பது மாத்திரம் தான். ප්‍රශ්න දෙකයි තියෙන්නේ. ரெண்டு பிரச்சனை தான் இருக்கிறது. ඒකට තව පොඩ්ඩකින් එන්නම්කෝ. அதற்கு நான் கொஞ்சம் நேரத்தில் வருவேன். ඒ ප්‍රශ්න දෙක निराකරණය වුණා නම් அந்த ரெண்டு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டால் ඒගොල්ලෝ පටන්ගෙන அவர்கள் ஆரம்பித்து පැය 14න් ඉවර කරයිලු. அவர்கள் 14 மணித்தியாலத்திலே முடித்து விடுவார்கள். මොකද කියන්නේ? எந்த ஆண்டவனே ඒ තරම් ලොකු බිල්ඩිමක් පැය 14න් ඉවර කරනවා. அப்படி பெரிய கட்டிடத்தை 14 மணித்தியாலத்தில் முடிப்பது? මිත්‍රවරුනි මේක 1996 තාක්ෂණය. அன்பானவர்களே இது 1996ஆம் ஆண்டினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் செய்த முடிவு. හැම කොන්ක්‍රීට් එකක්ම ලෑස්ති කරලා තියෙනවා. எல்லா கான்கிரீட்டுகளும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ජනෙල් දොරවල් අරවා වහලා අරවා සේරම ඔක්කොම හදලා තියෙන්නේ. அங்கு கூரைகள் ஜன்னல்கள் கதவுகள் நிலைகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. කස ගාලා හයි කරන්නයි තියෙන්නේ. கச 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 என்று எல்லாம் பூட்டத்தான் இருக்கிறது. ඒ කියන්නේ අර මම ප්‍රශ්න දෙකක් තියෙනවා කිව්වනේ. நான் சொன்னேன் அல்லவா ரெண்டு பிரச்சனை இருக்கிறது என்று. ඒ ප්‍රශ්න දෙක විසඳුණා කියමුකෝ අද. அந்த பிரச்சனை இன்றைக்கு தீர்க்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ටංගල ඒගොල්ලෝ ක්‍රේන් බැකෝ අරවා මේවා මැෂින් සේරම මොරියා කන්දර ගෙනියනවා. அவர்கள் என்ன செய்வார்கள்? கிரேன் பெக்கோ எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள்? மோரியா மலைக்கு கொண்டு போவார்கள் உடனே. ඒ දේවල් ගෙනල්ලා අතන මෙතන මෙහෙම හයි කරලා පැය 14න් ඉවර කරනවා. அது அவை எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அங்கே எல்லாவற்றையும் 14 மணித்தியாலத்திலே பொருத்தி ඒ விடுவார்கள். අවුරුදු 20කට කලින් அதாவது இன்றைக்கிலிருந்து 20 வருடங்களுக்கு முன்னதான தொழில்நுட்பம். දැන් තාක්ෂණය තව දියුණු වෙලා. இன்றைக்கு தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்து விட்டது. ඉතින් පැය 14 නෙමෙයි මම හිතන්නේ පැය 10 උපරිම පැය 10ක් ඇතුළත හයි කරලා ඉවර කරાવી. அப்படியானால் இன்றைய தொழில்நுட்பத்தின்படி குறைந்தது 10 மணித்தியாலத்தில் அவர் செய்து முடித்து விடுவார்கள். ඉතින් ඊයේ රෑ නිදා ගන්න කලින් අපි ජෙරුසලම් නිවුස් බැලුවා. ஆகவே நேற்று ராத்திரியிலே நித்திரை கொள்ளும் முன்னதாக நாம் ஜெருசலேமின் செய்தியை பார்த்தோம். දේව මාලිගාව හදන කතාවක් නෑ. ஓ தேவ ஆலயத்தை கட்டுகிறதான செய்தி ஒன்றும் இல்லை. එහෙනම් ෂුවර් එකට හෙට දවසට සභාව ඔසවා ගැනීම සිදු වෙන්නේ. ஆகவே நாளைக்கு கடைசி வரை சபை எடுத்துக்கொள்ளப்படாது. ඒ නිසා කරන ජංජාල වැඩ ටික කරගෙන ஆகவே எல்லா கூத்தடி கும்மாளமடி எல்லா வேலையும் நாம் செய்யலாம். ආතල් එක ඉමු කියලා හිතනකොට நல்ல ஆத்தலோடு இருப்போம். අපි දන්නේ நமக்கு தெரியாது. ඊයේ රෑ 12ට ඒගොල්ලෝ පටන් ගෙන තිබ්බ කියමුක වැඩේ පටන් ගත්තා කියලා. உதாரணத்துக்கு சொல்லுவோமே நேற்று ராத்திரி 12 மணிக்கு அவர் வேலையை ஆரம்பித்திருந்தால் මේ වෙනකොට දේව මාලිගාව හදලත් ඉවර වෙලා இந்த நேரம் ஆகும் பொழுது அவர்கள் தேவாலயத்தை கட்டி முடிந்துவிட்டு සභාව ඔසවා ගැනීමත් සිදු වෙලා ඉවරයි. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் நடந்து விட்டது. ඒ නිසා මිත්‍රවරුනි ஆகவே பிரியமானவர்களே ඇත්ත දේව මාලිගාව හැදුවයින් පස්සේ තමයි සභාව ඔසවා ගන්නේ. உண்மை தேவாலயம் கட்டுப்பட்டு முடிந்த பின்புதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். හැබැයි ඒක හදන්න ගොඩක් කල් යයි කියලා හිතලා මාට්ටු වෙන්න එපා. ஆகவே அது கட்ட காலம் போகும் என்று நினைத்து
நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். සූදානමින් ඉමු. ஆயத்தமாக இருப்போம். දෙවියන් වහන්සේ අපිට කියන දේ ඒක තමයි. தேவன் நமக்கு சொல்லுவதுதான் සූදානමින් ඉමු. ஆயத்தமாக இருப்போம். ඕන වෙලාවක සභාව ඔසවා ගැනීම සිදු වෙන්න පුළුවන්. எந்த ஒரு நேரத்திலும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க முடியும். හැබැයි අතන දේවමාලිගාව හදන්න ප්‍රශ්න දෙකක් තියෙනවා කියවනේ. நான் சொன்னேன் அல்லவா, தேவாலயம் கட்டப்படுவதற்கு 2 பிரச்சனைகள் இருக்கிறது என்று. ඒ ප්‍රශ්න දෙක මොකක්ද කියලා කියන්නද? அந்த பிரச்சனை என்னவென்று சொல்லட்டுமா? දැන් ජෙරුසලම් ගිය කට්ටිය ඔගොල්ලෝ දන්නවා ඇති. எருசலேமுக்கு போன உங்களுக்கு தெரியும் சிலருக்கு. මෝරියා කන්දේ එකකට දෙකක් මුස්ලිම් පල්ලි තියෙනවා. மோரியா மலை மேலே ஒன்றுக்கு மேல 2 முஸ்லிம் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. හරි මැද එන්න සයිස් එකට එකක් ගහලා තියෙනවා අල් අමාර් කියන පල්ලියක්. மிக பிரம்மாண்டமான அளவிலே தோற்றத்திலே நடுவிலே ஒரு பெரிய அல் அமார் என்ற ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ඒ අර ගලක් උඩ ඒක හදලා තියෙන නිසා அது ஒரு கல்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதுனால் ඒක නිකන් අඩ කවයක් වගේ මේ හැඩයක් ගන්න නිසා அது இப்படி ஒரு வட்டமான ஒரு வடிவை எடுக்கின்றபடி தோற்றத்தை எடுக்கிறபடினால் අඩ කවයට ඉංග්‍රීසියෙන් කියන්නේ ඩෝම් කියලා. அதாவது பாதி வட்டத்திற்கு டோம் என்று சொல்லுவார்கள். ඩෝම් නෙවෙයි අර ගෑනු ළමයි ඉන්න පිරිමි ළමයි ඉන්න ඩෝම් ඩෝමිටර් ඒක නෙවෙයි මේක ඩෝම් D O M E ඩෝම්. அதாவது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தங்குகிற டோமை குறித்து சொல்ல DOME டோம். ඩෝම් of the rock அதாவது டோம் ஆஃப் த ராக் කියලා කියන්නේ ඔය අල් අමාර් පල්ලියට. அதாவது அதை சொல்லுகிற அதுதான் அல் அமார் பள்ளிவாசல். තව එකක් මෙහි අයිනේ තියෙනවා අල් අක්සා පල්ලිය කියලා. இன்னும் ஒரு பள்ளிவாசலுக்கு இன்னும் இந்த பக்கத்திலே அல் அக்ஸா என்ற ஒரு பள்ளிவாசல். පළවෙනි ප්‍රශ්නේ முதலாவது பிரச்சனை, ජෙරුසලම් දේවමාලිගාව ආයෙ ඉදි කරනවා නම් ஜெருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டுமானால் ඒ අල් අමාර් කියන පල්ලිය කඩන්න ඕනේ. அல் அமார் என்ற பள்ளிவாசல் உடைக்கப்பட வேண்டும். කොහොමද ඒද යුදෙව්ව මුස්ලිම් පල්ලියක් කැඩුවා නම් யோசித்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை யூதர்கள் உடைத்தால் எப்படி இருக்கும்? ඉස්ලාම් ධර්මයේ තියෙනවා ශුද්ධස්ථාන තුනක්. இஸ்லாம் சமயத்திலே இருக்கிறது பரிசுத்த ஸ்தலங்கள் 3. පළවෙනි එක මෙක්කා. முதலாவது மக்கா. ඒක තමයි අර කාබා කියන අර හතරස් ජිල්පියක් තියෙන්නේ. அதுல தான் அந்த காபா என்று சொல்லுகிற 4 சட்ட ஜில்பி ஒன்று இருக்கிறது. හජ් කියලා යන්නේ ඔය මේ මොකක්ද ඒකට කියන්නේ හජ් ශුද්ධ ගම් කියලා යන්නේ. ஹஜ் யாத்திரை என்று சொல்லி போகிறார்கள் தெரியுமா? මෙක්කා. அது மக்கா ஒன்று. දෙවෙනි ශුද්ධස්ථානය මෙදීනා. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம் அவர்களுடைய பரிசுத்த ஸ்தலம் 2வது மதீனா. තුන්වෙනි ශුද්ධස්ථානය ජෙරුසලේම. மூன்றாவது அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது தெரியுமா? ஜெருசலேம். 7 වෙනි ශතවර්ෂයේ 7ஆம் நூற்றாண்டிலே සුල්තාන් සුලයිමාන් කියන කොජෙක් சுல்தான் சுலைமான் என்கிறவன் මේ අල්ලගත්තා මේ ජෙරුසලේම. ஜெருசலேமை அவன் கைப்பற்றினான். අල්ලගෙන මිනිහා ප්‍රකාශ කරා அவன் அதை பிடித்துக் கொண்டு ஒரு அறிக்கையை சொன்னான். මොහමඩ් නබිතුමා එතන ඉඳන්ලු අල්ලාහ් තාලා ළඟට ගියේ. அங்கே இருந்தது அந்த இடத்திலிருந்து தான் முகமது நபி அல்லாஹ்விடத்திலே போனாராம். ඉතින් ලෝකේ ජීවත් වෙන මුස්ලිම් වරුන්ට තුන්වෙනි ශුද්ධස්ථානය අල් අමාර් පල්ලිය නම් உலகத்திலே வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் 3வது பரிசுத்த ஸ்தலம் அல் அமாரா இருக்குமாயானால் ඕක යුදෙව්වන් කඩන්න හැදුවොත් அதை யூதர்கள் உடைக்க முயற்சித்தால் තුන්වෙනි ලෝක යුද්ධය. 3வது உலக யுத்தம். ඒ නිසා ඕක පළවෙනි ලොකු ප්‍රශ්නේ. அது முதலாவது ஆகவே பெரிய பிரச்சனை. හැබැයි දන්නවද කතන්දරේ? ஆகவே உங்களுக்கு தெரியுமா ஒன்று, අවුරුදු 5කට කලින් 5 வருடங்களுக்கு முன்னதாக යන්ත්‍ර උපකරණ අර භූගත දේවල් සොයන යන්ත්‍ර උපයෝගී කරගෙන அதாவது பூகோளவியலை ஆராய்ச்சி செய்கிறதான யந்திர உபகரணங்களை பயன்படுத்தி මේගොල්ලෝ හොයලා බැලුවා. இந்த யூதர்கள் தேடி பார்த்தார்கள். අඩේ ඇත්තටම දේව මාලිගාව තිබුණු ස්ථානය අල් අමාර් පල්ලිය තියෙන ස්ථානයෙන් නෙවෙයි. உண்மையாகவே தேவாலயம் இருந்த இடம் அல் அமார் பள்ளிவாசல் இருக்கின்ற இடத்தில் அல்ல. අල් අමාර් අල් අක්සා පල්ලි දෙකට මැදින් තමයි තිබිලා තියෙන්නේ. ඒ හරිය තමයි දේව මාලිගාව තිබිලා තියෙන්නේ. அல் அமார் அல் அக்ஸா என்ற 2 பள்ளிவாசல்கள் இருக்கின்ற இடத்திற்கு நடுவிலே தான் தேவாலயம் இருந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். අදටත් ඉස්රායල් වල මෝරියා කන්ද පාලනය වෙන්නේ යුදෙව්වන් විසින්. இன்றைக்கும் மோரியா மலை ஆளுகை செய்யப்படுவது யூதர்களினால், இஸ்ரவேலர்களினால். යුදෙව්ව තමයි යුදෙව්වන්ට තහනම දාලා තියෙන්නේ උඩට යන්න.
யூதர்கள் தான் யூதர்களுக்கு ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த மலைக்கு யாரும் போகக்கூடாது, யூதர்கள் யாரும். මොකද හදිසියවත් යුදෙවෝ ගිහිල්ලා දේව මාලිගාව තිබුණු ඒ ස්ථානයේ අති සුද්ධ ස්ථානයට අඩිය තියාවි කියන බයෙන්. அதாவது சடுதியாக வேண்டும், தற்செயலாக வேண்டும் ஒரு யூதர்கள் போய் ஒருவேளை அந்த தேவாலயம் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து விடுவார்கள் என்பதினாலே. ඒ නිසා ஆகவே දේව මාලිගාව හදන්න ඕන නම් தேவாலயம் கட்டப்பட வேண்டுமானால் මුස්ලිම් අයත් එක්ක කිසිම කචල් එකකින් තොරව முஸ்லிம்களோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் අල් අමාර් අල් අක්සා පල්ලි දෙකට මැදින් දේව මාලිගාව හදන්න පුළුවන්. அல் அக்ஸா அல் அமார் என்ற பள்ளிவாசல் இரண்டுக்கும் நடுவிலே தேவாலயம் கட்டப்பட முடியும். පළවෙනි ප්‍රශ්නේ ඉවරයි. முதலாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது. තව ප්‍රශ්නයක් තියෙනවා. இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. ඇයි දේව මාලිගාව හදන්න ඕනේ? ஏன் தேவாலயம் கட்டப்பட வேண்டும்? ඕක දැනගන්න නම් அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் අපි බලන්න ඕනේ ඉස්සෙල්ලාම දේව මාලිගාව හැදුවේ කවුද? ඇයි කියලා. அப்படியானால் முதலாக தேவாலயம் கட்டியது யார், ஏன் கட்டினார்கள் என்று பார்க்க வேண்டும். දේව මාලිගාව ඉස්සෙල්ලාම ඉදි කරනු ලැබුවේ සොලමන් කියන රජතුමා විසින්. அதாவது தேவாலயம் முதலாக கட்டப்பட்டது சாலமன் என்கிற அரசனாலே. සොලමන් ගැහණු ගන්න එකේ තමයි පොර කාර්ය බහුලව හිටියේ. சாலமன் வந்து பொம்பளை எடுக்கிறதிலே தான் மிகவும் காரியக்காரனாக இருந்தான். භාර්යාවන් 700ක් හිටියා. 700 மனைவிகள் இருந்தார்கள். සයිඩ් එකේ උපභාර්යාවන් කියලා 300ක් හිටියා. அவனுக்கு ஒப்பாட்டிகள் 300 பேர் இருந்தார்கள். අය මේ එක ගෑණියෙක් තියාගෙන සමහර අපි විඳින දුක අපි තමයි දන්නේ. ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு நாம் படுகிற துன்பம் நமக்கு தான் தெரியும். සමහර අයගෙන් ඇහුවොත් එහෙම කියයි சிலரிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள், එක භාර්යාව ගෑනු 10කට වඩා වැඩි වගේ. என்னுடைய ஒரு மனைவி 1000 பொம்பளையை விட பெரிய ஆள்வாரி என்று சொல்லுவார்கள். අර යකා ගෑනු 1000ක් තියාගෙන හිටියා. அந்த பிசாசு பிடித்தவன் போல அவன் 1000 மனைவியை வைத்திருந்தானே என்று. ඉතින් ඔය මනුස්සයාට කොහොමද දේව මාලිගාවක් හදන ආසාවක් ආවේ? அப்படியானால் அவனுக்கு எப்படி தேவாலயம் கட்டுகிற ஆசை வந்தது? මිනිහට ආවේ නෑ. அவனுக்கு அந்த ஆசை வரவில்லை. මිනිහගේ තාත්තට යාවේ. அவனுடைய அப்பாவுக்கு தான் அந்த ஆசை வந்தது. දාවිද් රජතුමා ඉන්නවනේ. அதாவது தாவீது ராஜா உங்களுக்கு தெரியும் அல்லவா? හොඳ මනුස්සයා. நல்ல மனிதன். දෙවියන් වහන්සේට කැත විදියට ආදරය කරපු මනුස්සයා. தேவனை மிக மோசமான விதத்தில் அன்பு கூர்ந்த மனிதன். ඉතින් දවසක් ඔන්න මේ මෑන්ට තියෙනවා දවල් නිදා ගන්න ලෙඩ. அவனுக்கு தாவீதுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் பகலிலே நித்திரை கொள்வான். අර බත්සේබාගේ කේස් එක ඔයගොල්ලෝ බයිබලේ කියවලා බැලුවොත් நீங்க பைபிளை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பத்சேபாளுடைய சம்பவம். සෙනඟ ඔක්කොම ගියා යුද්ධෙට. எல்லா ஜனங்களும் யுத்தத்திற்கு போய்விட்டார்கள். දාවිද් ගියේ නෑ. தாவீது போகவில்லை. යුද්ධෙට යන්න ඕන දාවිද් යන්නේ නැතුව මාලිගාවේ ඉඳගෙන யுத்தத்திற்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்திற்கு போகாமல் அரண்மனையில் இருந்து கொண்டு පොර දවාලේ නිදි ආසික් එකේ. அவன் பகலிலே நல்ல நித்திரை. ඉතින් අර දවල් නිදාගෙන නැගිට්ටම නිකන් අමුතු කම්මැලිකමක් එනවනේ ඇඟට. பகல் நித்திரை கொண்டு எழும்போட ஒரு சோம்பல் முறிப்பொண்டு வரும் அல்லவா? ඉතින් පොර දවල් නිදාගෙන නැගිටලා ඒ වගේ අර රජ මාලිගාවේ අර පියස්සේ ඇවිදගෙන ඉන්නකොට තමයි ටයින් ගාලා දැක්කේ අර ඈත ගෑණියෙක් නනා ඉන්නවා. அப்போ இவன் பகல்ல நித்திரை கொண்டு நெட்டி முறித்து முன்னோக்கி வந்து அப்படியே வந்து வெளில பார்க்கறான். அங்க என்ன காட்சியை பார்க்கறான்? ஒரு பொம்பளை தூரத்திலே குளித்து கொண்டிருக்கிறாள். ඒක තමයි බක්සේබා. அவதான் பத்சேபாள். හරි දැන් අපිට ඕපදපු උන්නේ නෑනේ. எங்களுக்கு இந்த புறங்குற கதையெல்லாம் வேணாம். වෙන දේශනාවක මම ඒක දේශනා කරලා තියෙනවා ඒක බලාගමු. அது வேற பிரசங்கத்தில் அதை செய்திருக்கிறேன். அதை பிறகு பார்த்துக்கொள்வோம். දැන් මේ මෑන් දවසක් ඔය මාලිගාවේ ආසික් එකේ නිකන් කකුල හොල්ල හොල්ල ඇඳේ නිකන් විවේකයක් ගන්නවා දාවිද්. அவன் ஒரு நாள் என்ன செய்கிறான்? தாவீது தன்னுடைய அரண்மனையிலே நித்திரை கொண்டிருக்கிறான். காலை ஆட்டி ஆட்டி நல்ல சுகமாக. ඉතින් මෙහෙම අර නිදාගන්න නෙවෙයි නිකන් අර ඇඳේ නිකන් ඇඳට වෙලා නිකන් හන්සියක් දාගෙන නිකන් ෂෝ එකේ පොඩි ආතල් එකක් ගන්නවා. அவன் நித்திரை செய்யாமல் என்ன செய்கிறான்? கட்டிலே படுத்துக்கொண்டு ஒரு ஓய்வை எடுக்கிறான் பார்த்து கொண்டு. ඉතින් බලනවා ෂා මාර මාලිගාවක් නේ මං හදලා තියෙනවා. அப்போ அவன் பார்க்க நான் சும்மா அந்த மாதிரி ஒரு மாளிகை கட்டி இருக்கிறேனே, ෂෝ කුළුණු ටිකක් දාලා තියෙනවා. நல்ல தூண்களை போட்டு இருக்கிறேன், වහල නම් টොප්. கூரை மிகவும் நன்றாக இருக்கிறது, ෂා බිත්තියම சுவரெல்லாம் කියලා වැඩක් නැහැ. சொல்லி வேலை இல்லை, නියමයි ෂා. சூப்பர். කොහොමද මං අර අබ්දුල්ලාම් ගුහාවේනේ හිටියේ. என்னவோ சொல்லுகிறாள். අല്ല අබ්දුල්ලාම් කොහෙල තන ඉරනේ. அப்துல்லா குகையிலே நான் இருந்தேன் அல்லவா. දැන් බලන්නකො දැන් මාර ෂෝක් එකේ ඉන්නේ කියලා මිනිහා හිතාගෙන ඉන්නකොට இப்போ நான் சூப்பரா இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வருகிறான். ටක් ගාලා මිනිහා අප්සෙට් වුණා. சடுதியாக அவன் திடுக்கிட்டான். අඩේ මම මෙච්චර ලස්සන මාලිගාවක ඉන්නවා. நான் இவ்வளவு அழகான ஒரு அரண்மனையிலே வாழ்கிறேன்.
ස්වාමින් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය කූඩාරමකනේ. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்திலே இருக்கிறது. මෝසස්ගේ කාලේ ඉඳන් අද වෙනකන් කූඩාරමක මේ තියෙන්නේ. ஓ மோசேயினுடைய காலம் முதல் இன்று வரையில கூடாரத்தில் அல்லவா இருக்கிறது. අයියෝ ஐயோ දැන් මිනිහට අප්සෙට්. அவனுக்கு இப்போ அப்செட். අයියෝ දැන් මම මොනවද කරන්නේ? ஐயோ நான் இப்ப என்ன செய்வது? මං මොන තරම් ජරා යකෙක්ද? நான் எவ்வளவு மோசமான ஒருவன். මම මට මාලිගා තනාගත්තා. நான் எனக்கு ஒரு அரண்மனையை கட்டிக்கொண்டேன். අයිසේ මට හිතුන්නේ නෑනේ ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටියට දේව මාලිගාවක් ஐயோ, හදන්න. நான் நினைக்கவில்லையே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு. පොරට ආය දැන් ෆුල් හොල්මා. இப்போ இவனுக்கு முழுமையாய் இவன் வேதனைப்பட்டான். ටග්ගල මිනිහා වැලුවා අනේ මම හිතන එක කොහොමද මේක කරන්න පුළුවන්ද හරිද වැරදිද මං කාත් එක්කද කතා කරන්නේ මිනිහා ஐயோ, දැන් நான் අප්සෙට්. நினைக்கிறது செய்கிறது செய்ய போகிறது எல்லாம் யாரிடத்துல சொல்வது? சரியா பிழையா யாரிடத்துல சொல்லுவேன்? මේ කවුද ඉන්නේ මේ මෙහාට වරෙන්කෝ. அத்தே யார் அங்கே இருப்பது? இங்கே வா. අන සෙබලෙක් දුවගෙන ඇවිල්ලා රජතුමනි ஒரு சேவகர் ஓடி வந்து ராஜாவே මේ ගිහිල්ලා මේ අනාගත වත්රු නාතන්ට පොඩ්ඩක් එන්න ගිහම වහම එක් කරගෙන වරේ. போய் சொல்லு தீர்க்கதரிசியாக நாத்தானை உடையனை வரும்படியா அழைத்து கொண்டு வா. එසේ රජතුමනි කියලා දැන් අර ඔරු ගියා. அப்படியே ஆகட்டும் ராஜாவே என்று போகிறான். දැන් ධාවිත් දැන් එහාට යනවා මෙහාට යනවා ෆුල් අප්සෙට්. தாவீது இங்க போகிறான் அங்க போகிறான் இங்க திரும்புகிறான். அவனுக்கு சரியான அப்செட். පොඩ්ඩකින් එනවා නාතන්. கொஞ்ச நேரத்தில் நாத்தான் வருகிறார். රජතුමනි ஓ ராஜாவே, මාව කැඳවපු කාරණය මන්ද? என்னை அழைத்தது என்னவோ ஏனோ? අනේ මේ නාතන් ප්‍රපේතතුමනි ஐயோ நாத்தானுக்கு தீர்க்கதரிசியே, මේ මට මොහොම ඉඳ ගන්නකෝ. ஓ உட்காருங்கள் உட்காருங்க அமருங்கள். ඉඳගත් ඇයි රජතුමනි කැළඹිලා ඉන්නේ? ஓ ராஜாவே, ஏன் நீங்கள் கலக்கமடைந்து இருக்கிறீர்கள்? මේ ප්‍රපේතතුමා මෙන්න මේකයි මම මාර අප්සෙට් වැඩක් කරානේ. ஐயோ தீர்க்கதரிசியே, நான் மிக மோசமான ஒரு வேலையை செய்து விட்டேனே. දෙවන් වහන්සේ මාව කොච්චර ආශිර්වාද කළා තියෙනවද? தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்னை. බලන්නකෝ ඉන්න මාලිගාව. ஓ, நான் இருக்கிற அரண்மனையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය කූඩාරමකනේ තියෙන්නේ. ஐயோ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே இருக்கிறதே. අනේ ප්‍රපේතතුමනි මට හිතෙනවා ලස්සන මීට වඩා මගේ මාලිගාවට වඩා ලස්සන මාලිගාවක් මේ ගිවිසුම් පෙට්ටියට වෙනුවෙන් හදන්න ඒක කමක් නැද්ද? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்காக என்னுடைய அரண்மனையை பார்க்கிலும் அழகான ஒரு ஆலயத்தை கட்டுவது நல்லதா? නාතන් මෙහෙම බලලා நாத்தான் இப்படியே பார்த்து වා 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 வாவ் வாவ் வாவ், රජතුමනි ராஜாவே, මෝසෙස්ගේ කාලේ ඉඳන් ඔය ගිවිසුම් පෙට්ටිය තියනවා. மோசேயினுடைய காலத்திலிருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. මෝසෙස්ගේ කාලේ ඉඳලා ඒක ඉවර ඒ කියන්නේ මෝසෙස්ගේ ජීවිත කාලේ අවුරුදු 33ක් වගේ කාලයක් තිබ්බා ඔක. மோசேயினுடைய காலத்துல 33 வருடங்கள் வரையில இருந்தது. அது 39ක්. 39 வருடங்கள். ඊට පස්සේ ජොෂුවාගේ කාලේ අවුරුදු 25යි. அதன் பின்னதாக யோசுவாவினுடைய காலகட்டத்தில் 25 வருடங்கள் இருந்தது. ඊට පස්සේ විනේශකාරවරුන්ගේ කාලේ අවුරුදු 230යි. அப்பொழுது அதன் பின்னதாக நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்திலே 230 வருடங்கள் இருந்தது. ඊට පස්සේ සාවුල් රජතුමාගේ කාලේ අවුරුදු 40යි. சவுல் ராஜாவுடைய காலத்திலே 40 வருஷம் இருந்தது இப்படியாக. දැන් ඔබතුමාගේ කාලේ දැනට අවුරුදු 7ක් ගත වෙලා තියෙනවා. உம்முடைய காலகட்டத்தில் இதுவரையில் 7 வருடங்கள் கழிந்து விட்டது. මෙච්චර කාලයක් இவ்வளவு காலம் දෙවියන් වහන්සේටවත් මෙවැනි අදහසක් ආවේ නෑනේ රජතුමනි. தேவனுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வரவில்லையே ராஜாவே. தாவீத், ඔබ නම් හොඳ රජතුමනි. நீ ஒரு நல்ல ராஜா, அரசன். දෙවියන් වහන්සේ ඕකට එපා කියන එකක් නෑ. தேவன் இதற்கு வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார். නෑ ප්‍රපේතතුමනි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දැනගන්නත් එපේ. ஓ ராஜா, தீர்க்கதரிசிய தேவனுடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ඒ අර අපිට ෂුවර් නැති ඒවා තමයි ඔයගේ අහන්න ඕනේ රජතුමනි. ராஜாவே, நமக்கு நிச்சயம் இல்லாததைத்தான் நாம் கேட்க வேண்டும் அவரிடத்திலே. මේ වගේ හොඳ චේතනාවක් කරන්න දෙපාද කියලා දෙවියන් වහන්සේගෙන් අහන්න ඕනේ. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்குரிய விடயத்தை தேவனிடத்திலே செய்யவா வேண்டாமா என்று கேட்கவே தேவையில்லை. කරන්න. ஓ செய்யுங்கள். නාතන්නේ ඕක කිව්වේ.
நாத்தான் அல்லவா இதை சொன்னார். ඉතින් දාවිත්ත දැන් ෆුල් හැපි. ஓ தாவீதுக்கு இப்பொழுது பெரிய சந்தோஷம் குதூகலம். අනේ thank you prophet තුමා අනේ thank you කියලා ஓ කියලා. தீர்க்கதரிசியே நன்றி நன்றி நன்றி. මේ අද වරේ මේ වැඩකාරයා වරේ. அடே சேவன் எங்க ஓடி வா. ගිහලා පණිවිඩකාරයෙන් ගේ. ஓ போய் எல்லாருக்கும் செய்தியை சொல்லு. නෑ පණිවිඩකාරයෙන් ගෙනින්. ஓ செய்தியாளர்களை கூப்பிடு. 10ක් විතර ගෙනින්. 10 பேரை கூப்பிடு. පණිවිඩකාරයෝ 10 දෙනෙක් විතර ඇවිල්ලා රජතුමනි இப்பொழுது செய்தியாளர் வருகிறார். பணி செய்கிறவர் 10 பேர் வருகிறார். ராஜாவே කාටද පණිවිඩ ගෙනියන්න ඕනි? யாருக்கு இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும்? කියනු මැනව. ஓ சொல்ல கடவீர்கள். උඹ බලයන් පර්සියාවට. நீ போ பெர்சியாவுக்கு. උඹ බලයන් සිරියාවට. நீ போ சிரியாவுக்கு. උඹ බලයන් මිශ්‍රායිම් ඊජිප්තුවට. நீ போ எகிப்துக்கு. උඹ බලයන් ලෙබනන් වලට. நீ போ லெபனானுக்கு. උඹ ගිහින් කියපන් நீ போய் சொல்லு. ඒ රජතුමා හැමලකම දාවිත් රජතුමාට ඕන වෙනවා நீ போய் சொல்லு தாவீது ராஜாவுக்கு தேவைப்படுகிறது කීරිගස් 3000ක්. கீரி மரங்கள் 3000. கேதுரு மரங்கள் 3000. ලෙබනන් වලට බලයන්. லெபனானுக்கு போ. ගිහිල්ලා කියපන් ඒ ගස් 3000 කපලා මධ්‍ය ධාරණ මූදේ උඩ පැත්තෙන් දාන්න කියපන් මං ජෝපා වලින් ගන්නම්. அங்கே மத்தியதரை கடலிலே மேல் பக்கத்திலே போடு. நான் இங்கே யோப்பாவில் எடுத்துக்கொள்வேன் அந்த கேதுரு மரங்கள் 3000. උඹ බලයන් මිශ්‍රායිම් වලට. ඒ කියන්නේ ඊජිප්තුවට. நீ போ எகிப்துக்கு போ. ඒ ගිහිල්ලා පාරාවට කියපන් அங்கே போய் பார்வோனுக்கு சொல்லு දාවිත් රජතුමාට ඕන වෙනවා தாவீது ராஜாவுக்கு தேவை හොඳ හොඳ රන් ආභරණ සුවන විලුම් මෙන්න මේ ප්‍රමාණයක්. ரத்தம் அதாவது பொன் ஆபரணங்கள் அதே போல இன்னுமாக பலவிதமான சுகந்த வர்க்கங்கள் தேவை என்று சொல்லு. 4 දිසාවටම පණිවිඩකාරයන් යවුවා. நாலா திசையிலும் செய்திக்குரியவர்கள் அனுப்பினான். දාවිත් ෆුල් හැපි. தாவீதுக்கு பெரிய சந்தோஷம். ස්වාමීන් වහන්සේට මම මාලිගාවක් හදන්න යනවා. ஓ தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறேன். මිත්‍රවරුනි அன்பானவர்களே ඇත්තට දේව මාලිගාව හදන සංකල්පය ආවේ දාවිත්. உண்மையாகவே தேவாலயம் கட்டுகின்றதான அந்த நோக்கு வந்தது தாவீதுக்குத்தான். ඒක හොඳ චේතනාවක් නිසා அது நல்ல ஒரு நோக்கமானபடியினால் දෙවියන් වහන්සේ ඒක උන්වහන්සේගේ කැමැත්ත බවට පත් කරගත්තා. அதை தேவன் தன்னுடைய நோக்கத்தின் பகுதியாக அங்கீகரித்துக் கொண்டார். හැබැයි ஆனால் පහුවදා නාතාන් එනවා මූණ එල්ලගෙන. அடுத்த நாள் நாத்தான் தீர்க்கதரிசி முகத்தை தொங்க விட்டு கொண்டு வருகிறார். රජතුමා හොඳට නිදාගෙන නැගිටලා දැන් මෑන්ට ෆුල් හැපි. ராஜா நல்ல நித்திரை கொண்டு எழுவா ஃபுல் சந்தோஷத்தோடு எழும்புகிறார். නාතාන් දිහා බලනවා. நாத்தானை பார்க்கிறார். ප්‍රොපේතුමා මොකෝ නිකන් මේ 10කට අරගෙන 100ට දුන්නා වගේ. நீங்க என்ன தீர்க்கதரிசி 1000 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தது மாதிரி இருக்கிறீர்கள்? නෑ රජතුමනි இல்லை ராஜா. මං හිත වේදනාවෙන් ඉන්නේ. ஓ நான் மனவேதனையோடு இருக்கிறேன். නේ ප්‍රොපේතුමා ගණන් ගන්න එපා. මොනවා වුණත් මට කියන්න. මොනවාද අපි හැපි එකේ ඉන්න ඕන දවස්. இப்ப தீர்க்கதரிசி எதுவானால் என்னிடத்திலே சொல்லுங்கள். சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். නෑ රජතුමනි இல்லை ராஜா. ශෝක පණිවිඩයක් තියෙනවා. ஒரு துக்கமான செய்தி. මොකද්ද ශෝක පණිවිඩය? என்ன துக்கமான செய்தி? නෑ අර දේව මාලිගාව ඉදිකිරීම පිළිබඳව. ஓ தேவாலயம் கட்டுவதை பற்றி. ඉතින් ප්‍රොපේතුමා ඒකේ මොනවාද ශෝක? මම ඔක්කොම වැඩේ දැන් පටන් ගත්තා. ඊයෙන් පටන් ගත්තා පණිවිඩය යවන්න. அதுல என்ன துக்ககரமான செய்தி? அது நேற்றே நான் வேலையை ஆரம்பித்து விட்டேன். නෑ රජතුමනි දෙවියන් වහන්සේ මට රෑ කතා කරා. இல்லை ராஜாவை நேற்று ராத்திரியிலே தேவன் என்னோடு பேசினார். ඉතින් මොනවද කිව්වේ? அப்படியா? என்ன சொன்னார்? නෑ දෙවියන් වහන්සේ කිව්වා දේව මාලිගාව හදන එක නම් හොඳයිලු. தேவாலயம் கட்டுவது நல்லதுதான். හැබැයි ඔබතුමාට කරන්න දෙන්න බැරිලු. ஆனால் நீங்கள் உங்களை கட்ட விட முடியாதாம். දාවිද්ට නිකන් කැරකුණා කරකවලා අතහැරියා වගේ. தாவீது சும்மா சுத்தி சுத்தி விட்டு கையை விட்ட மாதிரி. ඇයිලු? ஏன்டாப்பா? ඔබතුමා හැවෙන්නේ දැයි කියලා. ஏன் நீங்க கேட்கலையா? නෑ ස්වාමීන් වහන්සේ කියනවා මේ ඔයා ගොඩාක් මිනිස්සුන්ව මරලා ඔයාගේ අත ලේ වැගිරීමේ අතක්ලු. ஓ கர்த்தர் சொன்னா நீ நிறைய மனிதர்களை கொலை செய்திருக்க, ஆகவே உன்னுடைய கைகளில் இரத்த கரை இருக்கிறதாம். ඉතින් ප්‍රොපේතුමා මේක අසාධාරණයක් නේ. அப்ப தீர்க்கதரிசி இது ஒரு அநீதி அல்லவா? මම කවදා හරි කාව හරි මගේ ඕනකට මරලා
තියනවාද? நான் யாரையாவது எப்ப என்னுடைய ஆசைக்கு கொண்டிருக்கிறேனா? මං ඉස්සෙල්ලාම මැරුවේ ගෝලියත්ව. முதலாவது நான் கொன்றது கோலியாத். දෙවියන් වහන්සේගේ බලයෙන් මැරුවේ. தேவனுடைய வல்லமையினால் அல்லவா கொன்றேன். ඊට පස්සේ මං பெலிස්තවරුව මරලා තියනවා. அது பின்பு பெலிஸ்தர்களை கொலை செய்தேன். අමලෙක්වරුව මරලා තියනවා. அது பின்பு அமலேக்கியர்களை கொன்றிருக்கிறேன். එබූසිවරුව මරලා තියනවා. எபிசியர்களை கொன்றேன். ඒ සේරම කරේ දෙවියන් වහන්සේ මට යුද්ධ කරන්න ගෙපු නිසානේ. அது எல்லாம் நான் செய்தது தேவன் எனக்கு யுத்தம் பண்ணும்படி சொன்னபடினால் அல்லவா? ඉතින් දෙවියන් වහන්සේ කියපු කරපු නිසා දැන් මට දෙවියන් වහන්සේට මාලිගාව හදන්න බෑ කියන මේක හරිය නෑනේ. தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்த பின்பு இப்பொழுது தேவனுக்கு என்ன ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொன்னால் இது நல்ல கதை அல்லவா? මිත්‍රෝනි සමහර වෙලාවට අපිටත් ඔය වගේ වෙනවා. அன்பானவர்களே, சில நேரம் இப்படி நமக்கும் நடக்கும். දෙවියන් වහන්සේ කියන දේ කරලා தேவன் சொன்னதை செய்துவிட்டு ඒ නිසා සමහර හොඳ දේවල් අපිට හොඳ දේවල් අපිට අහිමි වෙලා තියෙනවා. நமக்கு நன்மையான சில காரியங்கள் பறிபோயும் இருக்கிறது. ඉතින් දාවිත් දැන් ෆුල් අප්සෙට්. இப்போ தாவீது மிகவும் துன்பப்பட்டான், அப்செட் ஆனான். ඇත්තට එතන මම හිඳලා තිබ්බනා. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா මම නාතන්ටයි නාතන්ගේ දෙවියන් වහන්සේටයි හොඳයින් දෙකක් කියනවා. நான் நாத்தானுக்கு நாத்தானுடைய தேவனுக்கும் நல்லா சொல்லுவேன். ඒ නිසා තමයි මාව එදා මැව්වේ නැත්තේ. அதனாலதான் என்னை அன்றைக்கு படைக்கவில்லை. බයිබල් කාලේ මං ඉඳලා තිබ්බනම් அந்த காலகட்டத்திலே நான் இருந்திருந்தால் බයිබලේ වෙන විදියට ලියවෙන්නේ. பைபிளை நான் வேறு விதத்திலும் எழுதியிருப்பேன். எழுதுகிற காலத்தில் දාවිත්ලා නිසා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. தாவீதுக்காக தாவீதினாலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். දාවිත් පිළිගත්තා. தாவீது ஏற்றுக்கொண்டார். කමන්නේ. சரி, ප්‍රොපේතතුමනි தீர்க்கதரிசி, මං බඩු රැස් කරන එක කමක් නැද්ද? நான் பொருட்களை எல்லாம் கொண்டு சேர்த்து வைப்பது பரவாயில்லையா? මොකද නාතන් මෙහෙම කතාවකුත් කියලා තිබ්බා. ஏன்னா நாத்தான் இப்படி ஒரு கதையை சொன்னார். දෙවියන් වහන්සේ කිව්වා ඔයාට හදන්න දෙන්න බැරිලු. நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டக்கூடாது தாவீது. හැබැයි ඔයාට පස්සේ ඔයාගේ පුතෙක් රජ වෙනවනේ. அதுக்கு பின்பு உன்னுடைய ஒரு மகன் ராஜாவாகுவான் அல்லவா? එයා ලවා හදා ගන්නල්ලු. அவனை வைத்து நான் ஆலயத்தை கட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். ඒකයි දාවිත් දහන්නේ එහෙනම් මං බඩු රැස් කරලා දුන්නාට කමක් නැද්ද? அதுக்கு தான் கேட்கிறான் தாவீது, நான் பொருட்களை சேகரித்து வைத்தால் பரவாயில்லையா? ඒක නම් කමක් නැහැ. அது பரவாயில்லை. දාවිත් තමයි தாவீது தான் දේව මාලිගාවට අවශ්‍ය හැම බඩු මුට්ටුවක්ම ලෑස්ති කරලා තිබ්බේ සොලොමන්ට හදන්න. தாவீது தான் தேவாலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய அத்தனை பொருட்களையும் சேகரித்து வைத்தவன் தாவீது தான். தேவாலயத்தை சாலமோன் கட்டுவதற்கு ඒ වල්ලූරා මොනවද දන්නවද කරේ? அந்த காட்டுப்பண்டி என்ன செய்தது தெரியுமா? බයිබලේ කියවලා බලන්න. வசனத்தை வாசி பாருங்க. ඔයගොල්ලෝ බයිබලේ හරියට කියුවේ නැත්නම් ඔයගොල්ලෝ බලයි මොකද පාස්ටර් සුරේෂ් සොලොමන්ට වල්ලූරා කියන්නේ කියලා. நீங்க சரியா பைபிளை வாசிக்காவிட்டால் சாலமோனை பற்றி ஏன் காட்டுப்பண்டி என்று நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். සොලොමන් රජ වුණායින් පස්සේ சாலமோன் ராஜாவான பின்பு දාවිත් දේව මාලිගා හදන්න මේ ලෑස්ති කරපු බඩු මුට්ටු අරගෙන මෝ මාලිගා හැදුවා උන්ගේ භාර්යාවන්ට. அதன் பின்னர் என்ன செய்தான் சாலமோன்? தாவீது தேவ மாளிகைக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த பொருட்களை வைத்து தனக்கும் தன்னுடைய மனைவிமாருக்கு ஆலயங்களை வீடுகளை கட்டி கொண்டான். පළවෙනි අවුරුදු 7 முதல் 7 வருடம் සොලොමන් හැදුවේ මාලිගා. முதலாவது சாலமோன் என்ன செய்தான்? அரண்மனையை தான் கட்டினான். පස්සේ දේව මාලිගාව හදන්න ලෑස්ති වෙනකොට அதன் பின்பு தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிற போது අර දාවිත් රජතුමා එකතු කරලා දීපු බඩු ටික දැන් ඉවරයි. தாவீது சேகரித்து வைத்திருந்த பொருட்கள் முடிந்து விட்டது. පස්සේ ආපහු අර රජවරුන්ගෙන් ඉල්ලුවා. அதன் பின்னதாக அந்த ராஜாக்கள் இடத்துல கேட்கிறான். ඒගොල්ලෝ ආපහු බඩු දුන්නා. அவர்கள் மீண்டும் பொருட்கள் கொடுத்தார்கள். මොනවා කියලාද දන්නවද දුන්නේ? என்னத்திற்காக கொடுத்தார்கள்? සොලොමන් උඹ නිසා නෙවෙයි. அடே சொலோமோன், உனக்காக அல்ல. උඹේ තාත්තා හොඳ එකා නිසා අපි දෙන්නේ. உன் அப்பன் நல்லவனா எங்களோடு இருந்ததினாலே கொடுக்கிறேன். හරි දැන් අපි කතන්දරයට එමුකෝ. ஆமா, இப்ப கதைக்கு வருவோம். ඔයගොල්ලෝ බයිබලේ කියවලා බලලා நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பார்த்து விட்டு ඊට පස්සේ පාස්ටර් සුරේෂ්ට බනින්න. அதன் பின்பு பாச சுரேஷை ஏசுங்கள். නැත්තම් කියයි இல்லாவிட்டா சொல்லுவீங்க, මේ බලන්නකෝ සොලොමන්ට වල්ලූරා කියනවා. சாலமோன் ராஜாவை பார்த்து காட்டுப்பண்டி என்று இவர் சொல்லுகிறாரு. හොඳට කියවලා බලන්න ඕගලන්ටත් මලපණ යෝගා කරපු දේවල් බලන්න. அப்படி நீங்க வாசி பார்த்தா உங்களுக்கும் பூ பாயும். දැන් සොලොමන් දේව මාලිගාව හැදුවා. இப்பொழுது சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். 963 වෙනි ක්‍රිස්තු පූර්ව 963 හැදුවා. ක්‍රිස්තුவுக்கு මුන් கிறிஸ்துவுக்கு முன் 963 දේව මාලිගාව ඉදි කෙරේ මොකටද? தேவாலயத்தை கட்டினான். எதற்கு? ගිවිසුම් පෙට්ටිය තියන්නනේ. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு தானே. දැන් ඒ දේව මාලිගාව පැවතුණා ක්‍රිස්තු පූර්ව 586 දක්වා. அந்த தேவாலயம் கிறிஸ்துவுக்கு முன் 586
86 வரையிலே நிலைத்திருந்தது. 963 සිට 586 දක්වා. හොඳේ. 963 586 வரையிலே அந்த தேவாலயம் இருந்தது. 586 මොනවද උනේ? 586 என்ன நடந்தது கிறிஸ்துவுக்கு முன்? බබිලෝනි මහරජ නෙබුකද්නේසර් හමුදාව සමග ඇවිත් பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ராணுவத்தோடு கூட வந்து ඒ ජෙරුසලේමට පහර දී எருசலேமை அடித்து දේවමාලිගාවට ගිනි තියලා தேவாலயத்தை சுட்டெரித்து දේවමාලිගාවේ තිබුණු බඩු භාණ්ඩ හැම දෙයක්ම බාබිලෝනයට උස්සන් ගියා. தேவாலயத்தில் இருந்த பொருட்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டான். හරියට අවුරුදු 70කට පස්සේ 70 ஆண்டுகளின் பின்னதாக සෙරුබාබෙල් කියන මිනිස්සයා செருபாபேல் என்கிற ஒரு மனிதன் මේ මිනිස්සුන් එක්ක කරගෙන இந்த மனிதர்களை மீண்டும் கூட்டிக் கொண்டு ජෙරුසලේමට ආවා. எருசலேமுக்கு வருகிறான். එයා තමයි අර සොලමන්ගේ දේවමාලිගාව තිබුණු ඒ ස්ථානයේ දෙවෙනි දේවමාලිගාව හැදුවේ. அவன் தான் ஜெருசலேமிலே 2வது தேவாலயத்தை மீண்டும் அந்த இடத்திலே கட்டினான். එතකොට ඒ දේවමාලිගාව තමයි යේසුස් වහන්සේගේ කාලෙත් තිබුණේ. அந்த தேவாலயம் தான் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலும் இருந்தது. ඒ දේවමාලිගාව තමයි යේසුස් වහන්සේ දෙවතාවක් පිරිසිදු කරේ. அந்த தேவாலயத்தை தான் இயேசு கிறிஸ்து 2 முறை பரிசுத்தப்படுத்தினார். දෙපාරක් පිරිසිදු කරා. 2 முறை பரிசுத்தப்படுத்தினார். යොහන් දෙවෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ සේවය ආරම්භලා இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பித்து පළවෙනි හාස්කම කානා නගරයේ විවාහ මංගල්‍ය කරලා முதலாவது தன்னுடைய அற்புதத்தை கானாவூர் திருமண வீட்டிலே செய்துவிட்டு කපර්නහුම් වලට ගිහිල්ලා கப்பர்நகமுக்கு சென்று ජෙරුසලේමට යනවා. எருசலேமுக்கு போகிறார். ඒ වෙලෙදී அங்கே ජෙරුසලම් දේවමාලිගාව පවිත්‍ර කරා. தேவனுடைய ஆலயத்தை இயேசு பரிசுத்தப்படுத்துகிறார். ඊට පස්සේ ආපහු කානාවලට ඇවිල්ලා அதன் பின்பு மீண்டும் கானாவுக்கு வந்து හතරවෙනි පරිච්ඡේදය කියනවා යොහන් 4ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறது යේසුස් වහන්සේ දෙවෙනි හාස්කම කරනවා. இயேசு தம்முடைய 2வது அற்புதத்தை செய்கிறார். යොහන් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ யோவான் 2ஆம் அதிகாரத்திலே පළවෙනි හාස්කම කරා කියලා ලියලා තියෙනවානේ. முதலாம் அற்புதத்தை செய்தார் என்று எழுதி இருக்கிறது அல்லவா? 4:46 ඉඳලා 52 වෙනකන් කියවලා බැලුවොත් 4:46 இருந்து 52 வரையில யோவானிலே வாசித்தால் ඒ හාස්කමලු යේසුස් වහන්සේ කරපු දෙවෙනි හාස්කම. அந்த அற்புதம் தான் இயேசு செய்த 2ஆம் அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. පළවෙනි හාස්කමයි දෙවෙනි හාස්කමයි අතර යේසුස් වහන්සේ දේවමාලිගාව පවිත්‍ර කරා. முதலாம் அற்புதத்திற்கும் 2ஆம் அற்புதத்திற்கும் இடையிலே இயேசு தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். හැබැයි මතෙව් 21 කියවලා බැලුවොත් ஆனால் மத்தேயு 26லே வாசித்து பார்த்தால் 21 21லே வாசித்தால் යේසුස් වහන්සේ කුරුසිපත් වෙන්න හරියට දවස් 7කට කලින් இயேசு சிலுவை மரணத்தை சிலுவைக்கு போகும் முன்னதாக சரியாக 7 நாட்களுக்கு முன்னதாக ජෙරුසලේම තුලට ඇවිත් எருசலேமுக்குள்ளே வந்து දේවමාලිගාව පවිත්‍ර කරනවා. தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். සේවයේ ආරම්භයේදී ஊழியத்தின் ஆரம்பத்திலே අවසානයේදී ஊழியத்தின் முடிவிலே දෙවතාවක් සුද්ධ කරනවා. 2 முறை தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். කොයි දේවමාලිගාවද? எந்த தேவாலயம்? අර දෙවෙනි දේවමාලිගාව. 2வது தேவாலயம். සෙරුබාබෙල් හදාපු දේවමාලිගාව. செருபாபேல் கட்டின 2வது தேவாலயம். ඒක විවෘත කරනු ලැබුවේ කොයි අවුරුද්දේද? அது எந்த ஆண்டிலே திறக்கப்பட்டது? ක්‍රිස්තු පූර්ව 516. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 516லே. ඒකට මොනවද උනේ? அதற்கு என்ன நடந்தது? ඒ දේවමාලිගාව බලලා තමයි යේසුස් වහන්සේ අර කතාව කිව්වේ. இயேசு அந்த தேவாலயத்தை பார்த்து தான் இந்த கதையை சொன்னார். එක ගලක් පිට එක ගලක් නැති වෙන විදියට මේක කඩලා දමාවි කියලා. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இவைகள் இடித்து போடும் நாட்கள் வரும் என்று சொன்னார். ඒක සිදු වුණේ ක්‍රිස්තු වර්ෂ 70. அது நிறைவேறியது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே. ඒ කියන්නේ දැන් අවුරුදු 2000ක් විතර වෙනවා ඕක වෙලා. அதாவது கிட்டத்தட்ட அது நடந்து 2000 ஆண்டுகளாக போகிறது. දැන් මිත්‍රවරුනි சிநேகிதர்களே, සොලොමන්ගේ පළවෙනි දේවමාලිගාව සුන්. சாலமோனுடைய முதலாவது தேவாலயம் அழிந்து விட்டது. සෙරුබාබෙල් හදාපු ඒ දෙවෙනි දේවමාලිගාවත් සුන්. செருபாபேல் கட்டின 2வது தேவாலயமும் அழிக்கப்பட்டது. දැන් තුන්වෙනි දේවමාලිගාව ගැන තමයි එලිදරව් 11 අපි බලන්නේ. 3வது தேவாலயத்தை குறித்து தான் வெளிப்படுத்தல் 11லே சொல்லப்படுகிறது. එතකොට මේ දේවමාලිගාව මොකටද හදන්න ඕනේ? அப்படியானால் இந்த தேவாலயம் ஏன் கட்டப்பட வேண்டும்? ගිවිසුම් පෙට්ටිය තියන්න. அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு. මොකද දාවිත් අයිඩියා එක ආවේ ඒක නිසානේ. ஏனென்றால் தாவீதுக்கு அந்த நோக்கம் வந்து இது எதற்காக? அதற்காகத்தான். මම මෙහෙම ප්‍රශ්නයක් අහන්නම්කෝ. இப்ப ஒரு கேள்வியை கேட்கிறேனே. ගිවිසුම් පෙට්ටිය உடன்படிக்கை பெட்டி,
உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தமாக தேவாலயமா එහෙම නැත්නම් දේව මාලිගාව නිසා ගිවිසුම් පෙට්ටියද? அல்லது தேவாலயத்திற்காக உடன்படிக்கை பெட்டியா? උත්තරේ මොනවාද? என்ன பதில்? ගිවිසුම් පෙට්ටිය නිසායි දේව මාලිගාව. அதாவது உடன்படிக்கை பெட்டிக்காகத்தான் தேவாலயம். එතකොට ගිවිසුම් පෙට්ටිය දේව මාලිගාව නැතුව ෂෝක් එකට අවුරුදු 500 ගාණක් තිබ්බා. அப்படியானால் உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் 500 வருடங்கள் தேவாலயம் தேவாலயம் இல்லாமல் கிட்டத்தட்ட 500 வருடங்கள் உடன்படிக்கை பெட்டி தனியாக இருந்தது கூடாரத்திலே. ඒ கூடாரම නැතුවත් ඒක තිබ්බා. அதாவது தேவாலயம் இல்லாமல் கூடாரத்திற்குள்ளே 500 வருடங்கள் இருந்தது உடன்படிக்கை பெட்டி. සමහර වෙලාවට අර ඕබේත් ඒදෝම්ලාගේ ගෙදර නිකන් ගෙදර තිබ්බා. அதாவது சில நேரங்களில் ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது ஏனோ என்று. අදත් ගිවිසුම් පෙට්ටිය කොහේ හරි තියෙනවා. இன்றைக்கும் உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ இருக்கிறது. හැබැයි ගිවිසුම් පෙට්ටිය වෙනුවෙන් තමයි දේව මාලිගාවක් හදන්න වෙන්නේ. அப்படியானால் உடன்படிக்கை பெட்டிக்காகவே தேவாலயம் கட்டப்பட வேண்டும். මං කියවනේ ප්‍රශ්න දෙකක් තිබුණා කියලා. நான் சொன்ன அளவா 2 பிரச்சனைகள் இருக்கிறது இதிலே. එකක් අර අමාර් පල්ලිය. ஒன்றுதான் அல்லமார் பள்ளிவாசல். ඒ ප්‍රශ්නේ විසඳුණා. அது தீர்க்கப்பட்டு விட்டது. පල්ලිය කඩන්න නැතුව දේව මාලිගාව හදන්න පුළුවන්. பள்ளிவாசல் உடைக்கப்படாமல் தேவாலயம் கட்ட முடியும். හැබැයි දෙවෙනි ප්‍රශ්නේ இரண்டாவது பிரச்சனை කෝ ගිවිසුම් පෙට්ටිය? உடன்படிக்கை பெட்டி எங்கே? ඕක තියෙන්න බෑ. அது இருக்க வேண்டுமே முதலாவது. ඒක හම්බුණා නන්නේ අපිට පුළුවන් දේව මාලිගාව හදන්න. නැත්තම් තේරුමක් නැහැනේ. அது இருந்தால் தானே தேவாலயம் கட்டப்பட முடியும். அதுதானே அதுக்கு அர்த்தம். දැන් මිත්‍රෝනි කෝ ගිවිසුම් පෙට්ටිය? அன்பானவர்களே, எங்கே உடன்படிக்கை பெட்டி? බයිබල් විශාරදවරු අමුතු කතා කියනවා. வேத வல்லுனர்கள் புதுமையான கதைகளை சொல்கிறார்கள் இதை குறித்து. මම මේ ගැන ගවේෂණ කරලා තියෙන නිසා இதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறபடியினால் සමහර බයිබල් විශාරදවරු කියන කතන්දර මම අහලා තියෙනවා. சில வேத வல்லுனர்கள் சொல்லுகிறதான கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். සමහර මෙන්න මෙහෙම කියනවා. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். nebukadnesarගේ කාලේ ගිවිසුම් පෙට්ටිය අල්ලගෙන ගියානේ. நேபுகாத்நேச்சருடைய காலத்தில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு செல்லப்பட்டதல்லவா? ආපහු සෙරුබාබෙල් ගෙනාවේ නැල්ලු. அதை செருபாபேல் மீண்டும் கொண்டு வர இல்லையா? ගිවිසුම් පෙට්ටිය නැතුවලු දේව මාලිගාව හැදුවේ. அப்ப உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் தேவாலயம் கட்டப்பட்டது? මාර කතන්දරේනේ. பொதுவான கதை அல்லவா? තව සමහරු කියනවා இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் ගිවිසුම් පෙට්ටිය තිබුණාලු ක්‍රිස්තු වර්ෂ 70 වෙනකම්. உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு வரையில் இருந்ததாம். අර තීතස් ජෙනරාල් වරයා ඇවිල්ලා ගිනි තිබ්බනේ. தீத்து என்கிற அந்த ஜெனரல் வந்து நெருப்பு தீக்கொளுத்தினான் அல்லவா தேவாலயத்தை. එතෙන්දී ඒක පිච්චිලා ගියාලු. அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி எரிந்து விட்டதாம். තව සමහරු කියනවා இன்னும் சிலர் இந்த கதையை சொல்லுகிறார்கள். පළවෙනි මැකබීස් පොතේ ලියලා තියෙන කතාවක්. முதலாம் மக்கபே புத்தகத்தில் අර எழுதப்பட்டிருக்கிறது. කතෝලිකයන්ගේ බයිබලේ තියෙන. கத்தோலிக்கருடைய வேதாகமம் ඒගොල්ලන්ගේ පොත් 72ක් තියෙනවානේ 66 වෙනුවට. 66 புத்தகங்களுக்கு பதிலாக 72 புத்தகங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. පොත් 6ක් අමතරව තියෙන්නේ. 6 புத்தகங்கள் மேலதிகமாக இருக்கிறது கத்தோலிக்க வேதாகமத்திலே. ඒකේ පළවෙනි මැකබීස් පොතේ තියෙන්නේ මොනවද දන්නවද? அதிலே முதலாம் மக்கபேயர் புத்தகத்தில் என்ன இருக்கிறது? අර මෝසෙස් නේබෝ කන්දට ගිහිල්ලා මැරුණේ. மோசே நேபோ மலையிலே சென்று மரித்தான் அல்லவா? එතකොට මෝසෙස් නේබෝ කන්දට පහලින් මේ ගුහාවක ගිවිසුම් පෙට්ටිය හංගලා තියලාලු මේ මැරුණේ. அப்போ மோசே அந்த நேபோ மலைக்கு அடிவாரத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியை ஒளித்து வைத்து விட்டு தான் செத்தாராம். මාර කොමඩියක් නේ ඔයි මේ. இது நல்ல நகைச்சுவை அல்லவா? යොෂුවා පොත කියවනකොට யோசுவா புத்தகம் வாசிக்கப்படுகிற பொழுது දෙවියන් වහන්සේ යොෂුවාට කියනවා யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், යෝර්දාන් ගඟ දැන් ගම් වතුර ගලනවා. இப்பொழுது யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. යොෂුවාට කියනවා දෙවියන් වහන්සේ யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், පූජකවරුන්ට කියපන් ගිවිසුම් පෙට්ටිය උස්සගෙන ගිහිල්ලා කකුල යෝර්දාන් ගඟේ තියන්න කියලා. அப்பொழுது அங்கே தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், அங்கே ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போய் யோர்தான் நதியிலே கால் வைக்கும்படியாக. කකුල තියනකොට වතුර එන එක නතර වෙයි. அங்கே கால் வைக்கும் பொழுது யோர்தான் நதி இரண்டாக பிளக்கும் என்று சொன்னார். මෝසෙස් නීබෝ කන්දේ වලදාලු. மோசே நேபோ மலைக்கடியில ஒளித்து வைத்தாராம். கதை. එතකොට මුන් උස්සන් ආවේ අල්මාරියක්ද? அப்ப இவங்களை தூக்கிட்டு வந்தது அல்மாரியா? පිස්සෝ. பைத்தியம். ඕගොල්ලෝ මේ දේශනා එක එකාගේ අහනකොට நீங்க இந்த ஒருவருடைய பிரசங்கள் கேட்கும் பொழுது ඔගොල්ලෝ පරිස්සමෙන් අහන්න. கவனமாய் அவதானமாய் கேளுங்கள். අද තාක්ෂණය තටම වර්ධනය වෙච්ච කාලයක් මේ. இன்றைக்கு தொழில்நுட்பம் மிக உச்ச அளவில் வளர்ந்திருக்கிற காலகட்டம். ශබ්ද විකාශන අලංකාරත්වය සමග அந்த சவுண்ட் சிஸ்டங்களுடைய வர்ணிப்போடு கூட
හොඳ ග්‍රැෆික්ස් ටිකක් දාලා ගිවිසුම් පෙට්ටිය ලස්සනට ආකර්ෂණව පෙන්නලා. அந்த கிராபிக்ஸோடு கூட ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு මේ වගේ කියලා කියනකොට අපිට හිතෙනවා ඇත්ත තමයිනේ. இப்படி 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 அவர்கள் தூக்கி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கு உண்மை மாதிரி தான் தெரியும். ඔක්කොම බොරු. அதெல்லாம் போய். එහෙනම් කෝ ගිවිසුම් පෙට්ටිය? அப்படியானால் உடன்படிக்கை பெட்டி எங்கே? දැන් ඒ රහස මම ඔයගලන්ට කියලා දෙන්න යනවා. அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். දැන් මම කියන්න යන කතාවත් இப்பொழுது நான் சொல்ல போகிற கதையும் ඔයගලන්ට නව කතාවක් වගේ තියෙයි. உங்களுக்கு புது கதை மாதிரி தான் தெரியும். නෑ. නව කතාවන් சொன்னா நாவல்ஸ் නිකන් බොරු කතාවක් කටකද. பொய்யான கட்டுக்கதை மாதிரி தெரியும். සුරංගනා කතාවක් වගේ ඔයගොල්ලෝ හිතයි. கட்டுக்கதை மாதிரி தெரியும். හැබැයි මම ඇත්ත ඔයගලන්ට කියලා දෙන්න ඕනේ. ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லி தர வேண்டும். ස්වාමීන් වහන්සේ මට ලොකු අනුග්‍රහයක් දීලා තියෙනවා. தேவன் எனக்கு ஒரு பெரிதான புது கிருபையை கொடுத்திருக்கிறார். නිකම්ම නිකන් සුදුහුම් පොළ කොල්ලෙක් මං. நான் சுதும்புலையைச் சேர்ந்த ஒரு பையன். මාව සේවයට ගෙනල්ලා என்னை ஊழியத்திற்கு கொண்டு வந்து මාව ලෝකේ මහද්වීප පහටම ගෙනියලා என்னை உலகத்தில் இருக்கிற மிக பெரிதான தீவுகளுக்கெல்லாம் இடங்களுக்கு தேசங்களுக்கெல்லாம் கொண்டு சென்று 5 கண்டங்களுக்கும் கொண்டு சென்று අරුම පුදුම දේවල් මට කියලා දීලා எனக்கு அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து බොහෝ රහස් මට උන්වහන්සේ දීලා තියෙනවා. அநேக ரகசியங்களை தேவன் எனக்கு பொக்கிஷமாய் தந்திருக்கிறார். මට විතරක් නෙවෙයි. எனக்கு மாத்திரமல்ல, අපිට දෙවියන් වහන්සේ මෙවැනි අනුග්‍රහයක් දීලා තියෙනවා. අපි සියලුම தேவன் நம்ம எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். හිතෝපදේශ 25 පදයක් කියනවා. පදේ මතක නැහැ. நீதிமொழிகள் 25 சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தை இப்படியாக. මං හිතන්නේ දෙක කියලා ඔයාලා බලන්න. හැබැයි 25 තියෙන. 2ஆம் வசனமா இருக்கலாம், தேடி பாருங்கள். அதிலே ඒකේ කියනවා அதில் சொல்லப்படுகிறது, දේවල් සංගවන එක දෙවියන් වහන්සේට මහිමයලු. காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. රණ්ඩාවද වසන. ඕකේ. දෙවෙනි පදය. 2வது வசனம் தான். කියනවා රජවරුන්ගේ මහිමයලු ඒ දේවල් සොයාගන්නේ. மறைக்கப்பட்டதை தேடி கண்டுபிடிப்பதுதான் ராஜாக்களுக்கு மேன்மை என்று சொல்கிறது அந்த வசனம். මේ අලංකාර පොත තුල இந்த அழகான புத்தகத்திற்குள்ளே දෙවියන් වහන්සේ බොහෝ රහස් සංගවලා තියෙනවා. தேவன் அநேக ரகசியங்களை புதைப்பொருளாய் வைத்திருக்கிறார். ඒ දේවල් හාරලා අවසල ගන්න ඒ මහිමය රජවරුන් වන අපට දීලා තියෙනවා. இதை ஆராய்ந்து தேடி கண்டுபிடிக்கின்ற அந்த மகிமையை தேவன் ராஜாக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ඔන්න දැන් මං මේ ගවේෂණය කරනවා එංගලන්තේ ඉන්න. இப்பொழுது இங்கிலாந்தில் இருந்து இந்த ஆராய்ச்சியை நான் செய்து வருகிறேன். මට ගිවිසුම් පෙට්ටිය ගැන දැන් මම හොයනවා. මට දැන් ෆුල් ප්‍රශ්නයක් මේක. இப்போ உடன்படிக்கை பெட்டியை குறித்து எனக்கு பெரிய கேள்வி. இதை நான் ஆராய்ச்சி செய்கிறேன், எங்கே இருக்கிறது என்று. දෙවියන් වහන්සේ මගේ ගෙදරටම ගෙනාවා එතියෝපියානුවන්ව. தேவன் என்னுடைய வீட்டிற்கே கொண்டு வந்தார் எத்தியோப்பியர்களை. ඒ අයට හරියට ඉංග්‍රීසිත් බෑ. அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது. මට එතියෝපියන් බෑ. எனக்கு எத்தியோப்பிய மொழி தெரியாது. කොහොම හරි බොහොම අමාරුවෙන් මම ඒගොල්ලෝ එක කතා කරලා එක එක ඒවා අහනකොට அவர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர்களோடு ஒன்றொன்றாக ஒவ்வொரு காரியங்களை கேட்கிற பொழுது මට ඒගොල්ලන්ගේ ගෙවල් වල ඒගොල්ලන්ගේ රටේ ෆොටෝස් මට පෙන්නුවා. அவர்களுடைய தேசத்தில் இருக்கிற புகைப்படங்கள், வீடுகளுடைய புகைப்படங்களை எனக்கு காண்பித்தார்கள். මම ෂොක් වුණා. நான் ஆச்சரியப்பட்டேன், அதிர்ந்து போனேன். මොකද අපි ටීවී එකේ එතියෝපියාව බලනකොට බැලුවේ අර මැරෙන වසංගත ඔය කණ්ඩ නැති දරුවෝ ඒවා තමයි අපි දැකලා තියෙන්නේ. ஏனென்றால் எத்தியோப்பியாவை குறித்து நாங்கள் டிவிகளிலே பார்த்தது ஏழையான, அங்கே சாப்பிட இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் சாகிற மக்களையும் வறுமை தேசத்தையும் பார்த்தோம். මේගොල්ලෝ පෙන්නන පින්තූරු බලනකොට මාර ලස්සන රටක්. இவர்கள் காட்டுகிற புகைப்படங்கள் எல்லாம் பார்க்க மிக அழகான தேசம். අඩිස් අබාබා ගැන පෙන්නනවා. அடிஸ் அபாபாவை காண்பிக்கிறார்கள். නයිල් ගංගාව පටන් ගන්න එතියෝපියාවේ. நைல் நதி ஆரம்பிப்பது எத்தியோப்பியாவிலே. මගේ දෙයියනේ මම හොල්මන් වුණා. எந்த கடவுளே, நான் அதிர்ந்து போறேன். මම ඊට පස්සේ එතියෝපියාව ගැන මම හොයන්න ගත්තා. அதன் பின்பு எத்தியோப்பியாவை குறித்து நான் அங்கே தேடி ஆராய்ச்சி செய்தேன். එන්සයික්ලෝපීඩියා බ්‍රිටානියා එකට මම රිංගලා එතියෝපියාව ගැන මම හොද්දක් හදලා බිව්වා. அங்கே என்சைக்ளோபீடியா பிரிட்டானியா என்று சொல்லுகிற அந்த புத்தகத்திற்குள்ளே நான் போய் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினேன். මම මවිතයට පත් වුණා. நான் ஆச்சரியப்பட்டேன். මෙච්චර ලස්සන රටක්, இப்படி அழகான தேசம், මෙච්චර සරු රටක්. இப்படி புஷ்டியான ஒரு செழிப்பான தேசம் ඇයි
මෙච්චර වසංගත තුල ගමන් කරන්නේ? எப்படி இப்படிப்பட்ட வாதைகளுக்குள்ளே போக முடியும்? ඇයි මෙච්චර ප්‍රශ්නේ? ஏன் அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள்? ඇයි කන්ට නැතුව මෙර මැරෙන්නේ? ஏன் இவர்கள் உணவில்லாமல் சாகிறார்கள்? එතියෝපියාවට ඇවිල්ලා තියෙන ප්‍රශ්නේ මොකද්ද? எத்தியோப்பியாவிற்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன? මම හොයලා බැලුවා. நான் தேடி பார்த்தேன். එතකොට මට හම්බුණා அப்பொழுது எனக்கு கிடைத்தது ලන්ඩන් බ්‍රිටිෂ් මියුසියම් එකේ තියෙනවා லண்டன் பிரிட்டிஷ் அங்கே மியூசியத்திலே இருக்கிறது. එතියෝපියානුවන්ගේ ඒ රටේ ඉතිහාසය ඒගොල්ලන්ගේ ලියන කතන්දරේ. அங்கே எத்தியோப்பியர்களுடைய பாரம்பரிய வரலாறு அங்கே இருந்தது. ඒක මම කියවලා මම බලනකොට அதை நான் வாசித்து பார்த்த பொழுது බයිබලේ තියෙන එක කතන්දරයක් සමග සංසන්දනය කරන්න පුළුවන් කතන්දරයක් මම බැලුවා. வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு கதை எனக்கு வந்தது. ඒ කතාව මම ඔයගලන්ට කියන්න යනවා. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். බයිබලෙන් කියවලා வேதாகமத்திலிருந்து வாசித்து බයිබලේ නොකියලා තියෙන ඒ ඓතිහාසික දේත් මම ඔයගලන්ට කියලා දෙනවා. வேதாகமத்திலே சொல்லப்படாத வரலாற்றிலே பதியப்பட்ட காரியங்களை நான் சொல்ல போகிறேன். එක රාජාවලිය 10 ஒன்று ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே පළවෙනි පද 13ම තියෙනවා කතාවක්. முதல் 13 வசனங்களிலே இந்த கதை இருக்கின்றது. තවත් තැනක තියෙනවා. இன்னும் ஒரு இடத்துல இருக்கிறது. දෙක ලේකම් 9 2 நாளாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 1 ඉඳලා 12 වෙනකම්. 1லிருந்து 12 வரையிலே දැන් මම ඒක කියවන්න. அதை நான் வாசிக்கிறேன். අපි දෙන්න කියවලා අපි බලමු කතන්දරේ මොකක්ද. நாங்கள் இருவரும் வாசித்து இந்த கதையை பார்ப்போம். දෙක ලේකම් 9. 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம். ෂේබාහි බිසව සාලමොන්ගේ කීර්තිය අසා ගැටලු ප්‍රශ්නවලින් ඔහු පරීක්ෂා කරන පිණිස ඉතා මහත් පිරීවරක්ද සුවඳ ද්‍රව්‍ය සහ රන් මහත් රාශියකුත් අනර්ග ගලුත් පැටව් ඔටුවන්ද ඇතුව යෙරුසලමට ආවාය. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். ෂේබා කියන මේ කාන්තාව ආපු රට මොකක්ද? ஷேபா என்கிற இந்த பெண் வந்த தேசம் எது? அவள் வந்த தேசம் எது? எங்கிருந்து வந்தால்? එතියෝපියාව. எத்தியோப்பியாவிலிருந்து. එතියෝපියාව ගැන අපි උත්පත්ති 10ම කියවනවා. எத்தியோப்பியாவை பற்றி ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். එතියෝපියාව කියන්නේ ලෝකේ පරණ රටක්. எத்தியோப்பியா என்பது உலகத்திலே மிக பழமை வாய்ந்த தேசம். එතියෝපියාවෙන් බිසව කෙනෙක් එනවා. எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு ராஜஸ்திரீ வருகிறாள். කාවද බලන්න එන්නේ? யாரை பார்க்க வருகிறாள்? සොලමන්ව බලන්න. சாலமோன் ராஜாவை. ඇයි එන්නේ? ஏன் வருகிறாள்? ඉස්රායල් කියන රටේ இஸ்ரவேல் என்கிற தேசத்திலே සොලමන් කියන රජ කෙනෙක් ඉන්නවලු. சாலமோன் என்கிற ஒரு ராஜா இருக்கிறானாம். මාර ප්‍රඥාවන්තයෙක්ලු, மிகவும் ஞானமுள்ள ஒருவனாம், ධනවතෙක්ලු. மிக ஐஸ்வர்யவான். ඉතින් එයාව මම බලන්න ඕනේ. ஆகவே அவனை நான் பார்க்க வேண்டும். ලෝකෙම ප්‍රඥාවන්තයලු. உலகத்திலேயே ஞானமுள்ளவன், ஞானத்திலே பெரியவன். පොඩ්ඩක් ඉන්න ඔයගලන්ට රහසක් කියලා දෙන්න. கொஞ்சம் பொறுங்க பொறுங்க, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். මෙයා මොකටද එන්නේ? இவ என்னத்துக்கு வாராள் இங்கே? ගැටලු ප්‍රශ්න වලින් ඔහු පරීක්ෂා කරන පිණිස. அங்கே விடுகதைகளினாலே இவனை சோதிப்பதற்காக. ලෝකෙම ප්‍රඥාවන්තයාව ගැටලු ප්‍රශ්න වලින් විමසන්න නම් මේ කෙල්ලට කොච්චර ප්‍රඥාවක් තිබිලා ඇතිද කියලා හිතලා බලන්න. யோசித்து பாருங்கள், உலகத்திலேயே ஞானமுள்ள ஒருவனை விடுகதைகளினாலே கதைகளினாலே சோதிக்க வர வேண்டுமானால் இவளுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்க வேண்டும்? யோசியுங்கள். මෝඩ ගෑණියෙක් නම් ඕක හිතයිද? அவள் ஒரு முட்டாள் பெண்ணா இருந்தால் அதை நினைத்திருப்பாளா? ඕගොල්ලෝ හිතලා බලන්න. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ඕගොල්ලෝ එක්කෙනෙක්ගේ ප්‍රඥාව පරීක්ෂා කරන්න යනවලු. ஓ, நீங்க ஒருவருடைய ஞானத்தை சோதிக்க போகிறீர்களா? නික උදාහරණයට உதாரணமாக මේ කෙනෙක් ඉංග්‍රීසි හොඳට දන්නවලු. ஒருவனுக்கு நல்ல ஆங்கிலம் தெரியுமா? දැන් ඕගොල්ලෝ යනවලු එයාට ඇත්තටම කොච්චර දුරටද ඉංග්‍රීසි දන්න කියලා බලන්න. நீங்க போறீங்களா அவனுக்கு எவ்வளவு ஆங்கிலம் தெரியும் என்று சோதிக்க? ඕගොල්ලන්ට ඉංග්‍රීසි දන්නේ නැත්නම් යයිද? உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாவிட்டால் நீங்கள் போவீர்களா?
හරිද මං කියන කතන්දරේ? நான் சொல்லுகிறது சரியா? சொல்லுகிற கதை. එහෙනම් මේ ගෑණි මාර ප්‍රඥාවන්ත ගෑණියෙක් වෙන්න ඕනේ. அப்படியானால் இவள் மிகவும் ஞானமுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டும் அல்ல, එයා ගේනවලු තෑගි. அவள் அங்கே பரிசுகளை கொண்டு வருகிறாள். මේ බලන්න දෙයියනේ එයා ගේන තෑගි. அவள் கொண்டு வருகிற பரிசுகளை பாருங்க என்ற தெய்வமே. ඉතා මහත් පිරිවරක්ද සුවඳ ද්‍රව්‍ය සහ රන් මහත් රාශියකුත් අනර්ග ගලුත් පැටව් ඕටුවන්ද ඇතුව මගේ දෙයියනේ. பாருங்கள், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு பாருங்கள் எவ்வளவு பெரிய பரிசு. ඒතියෝපියාව කොච්චර ධනවත් සපලවත් තැනක් වෙන්න ඕනෙද මේ වගේ ගේන්න? இப்படி ஒரு பரிசை கொண்டு வர வேண்டுமானால் பரிசுகளை எத்தியோப்பியா எவ்வளவு பணக்கார அல்லது செல்வந்த தேசம். හැබැයි අද එතියෝපියාවට මොනවද වෙලා තියෙන්නේ? அப்படியானால் இன்று எத்தியோப்பியாவுக்கு என்ன நடந்திருக்கிறது? දැන් තේරෙනවද මං කොහාටද ඔය එන්න හදන්නේ කියලා? இப்பொழுது புரிகிறதா நான் எங்கே வருகிறேன் என்று உங்களுக்கு? ධනවත් රජ බිසවක් එනවා. இப்பொழுது மிக ஐஸ்வர்யவானாகிய செல்வந்த ஒரு ராஜஸ்திரீ வருகிறாள். නුවණ අධිකව තියෙන කාන්තාවක්. ඔය. அவளுக்கு ஞானத்திலே அவளும் சிறந்தவளாய் இருந்தாள். ඈ සෝලමෝන් වෙතට පැමිණ அவள் சாலமோனிடத்திலே வந்து ඇගේ සිතේ තිබුණු සියල්ල ගැන ඔහු සමග කතා කළාය. அவள் தன் மனதிலிருந்து எல்லாவற்றை குறித்து அவனிடத்திலே பேசினாள். දැන් සාලමොන්ට කොහොම තියෙන්නේ නැද්ද? இப்போ சாலமோனுக்கு எப்படி இருக்கும்? සොලමන් නිකන් අමුතු ජාතියේ පොරක්නේ. சாலமோன் ஒரு வித்தியாசமான ஜாதி அவன். දැන් අපේ රටේ எங்க நாட்டுல කවුරු හරි කොල්ලෙක් இப்போ யாராவது ஒரு வாலிபன் පොඩ්ඩක් අර ගෑනු දිහා අමුතු විදිහට බලන ජාතියේ මිනිස්සෙක් නම් இந்த பொம்பளைகளை வித்தியாசமா பார்க்கிற ஒருவனாக இருந்தால் අපි කියනවා අම්මා මූණ මාර කුකුලෙක් කියලා. அவனை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? இவன் நல்ல ஒரு சேவலா இருக்கிறான். කවුරු හරි හොර ගෑනු 4-5ක් තියාගෙන හිටියානම් இவன் யாராவது ஒருவன் கள்ள பொம்பளை நாலந்து வைத்திருந்தால் ඌනම් මාර ගෑනු පිස්සේ Even- මාර ගෑනු පිස්සෙක් කියලා කියනවා. இவன் பொம்பளை பைத்தியம் பிடித்தவன் என்று சொல்லுவார்கள். සොලමන් කොහොමද? சாலமோன் எப்படி? ගෑනු 700යි திருமணம் முடித்த பொம்பளைகள் 700, සයිඩ් එකේ 300යි. அங்கால சைட் பக்கத்து வீடு 700 300 வப்பாட்டி. දැන් එනවා එතියෝපියන් රජ බිසවක්. இப்போ வருகிறா எத்தியோப்பிய ராஜஸ்திரீ. එතියෝපියානු අය හරි ලස්සනයි යා. எத்தியோப்பியர்கள் மிகவும் அழகானவர்கள். ඒගොල්ලෝ කළුම කළු නෑ. அவர்கள் மிகவும் கருப்பானவர்கள் அல்ல, අපි වගේ දුඹුරුයි. எங்களைப் போல செந்நிறமானவர்கள். කොණ්ඩේ ක්‍රේල්. முடி மிகவும் கிரேலாக இருக்கும், சுருட்டையாக இருக்கும். ඉතින් මේ මම කතාව මතක් වෙනවා. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. මෝසෙස් மோசே. පොරට දැන් වයස 100ක් පැනලා. இப்போ மோசேக்கு 100 வயது தாண்டி விட்டது. සිපෝරා මැරුණා. சிப்போரால் மரித்து போனாள். අවුරුදු 100 පැනපු නාකියා இப்போ 100 வயது தாண்டின இந்த கிழவன் දවසක් එතියෝපියන් කාන්තාවක් දිහා බලලා எத்தியோப்பிய ஒரு பெண்ணை பார்த்து ඒ ගෑණිව විවාහ කරගත්තා. அவளை திருமணம் செய்து கொண்டான். බයිබලේ තියෙනවා. பைபிளிலே இருக்கிறது. නාකි මෝසෙස්ම 100 வயது கிழட்டு மோசே கூட අන්‍ය ජාතින් සමග විවාහ වෙන්න එපා ඕයි කියලා ලියලා දීපු මෝසෙස්ම அந்நிய பெண்களை விவாகம் பண்ண கூடாது என்று சட்டம் எழுதிய மோசே ඒක අමතක කරලා அதை மறந்து එතියෝපියන් ගෑණියෙක් දැකලා எத்தியோப்பிய பொம்பளையை கண்டு මේ මනුස්සයාගේ අවුරුදු 100ට වැඩිය වයස ඇති ආත්මේ ප්‍රාණේ ශරීරයේ තැන් මාරු වෙලා ඒකව බැඳා නම් இவனே ஆவி ஆத்துமா சரீரமெல்லாம் மாறி போன இவனே அந்த 100 வயதுக்கு பின்பு இவன் எத்தியோப்பிய பொம்பளையை திருமணம் முடித்தால் සොලමන්ට කොහොම කින් කින් ගහලා ඇතිද? சொலமனுக்கு எப்படி கிங் கிங் அடிச்சிருக்கும்? ඌට නිකම්ම ගෑනුන්ව පෙන්නන්න බෑ වයිෆ්ලා කරගන්නවා. அவனுக்கு சும்மாவே பொம்பளைகளை கண்டால பார்க்க முடியாது, உடனே மனைவியாக்கி මම விடுவான். හිතන්නේ ඌ වෙන්න ඇති අර සින්දුව කිව්වේ ඔයා මිස්ද මිසිස්ද අනේ ඔයා මගේ මිසිස් වෙන්නකෝ. அவன் தான் ஒருவேளை பாடினாலும் தெரியா, சிங்களத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, நீ என்ற மனைவியோ அல்லது திருமதியோ திருவோ, நீ என்ற திருமதியானால் எப்படியோ. ඉතින් මේ ලස්සන එතියෝපියන් රජ බිසව
இப்போ இந்த அழகான எத்தியோப்பிய ராஜஸ்திரீ ගොඩාක් තෑගි බෝග රැගෙන ඇවිත්. அழகான மிக பெருமதியான பரிவாரங்கள் பரிசுகளோடு வந்து ඉතා නුවනක්කාර ප්‍රශ්න එහෙම අහනකොට மிகவும் சாதுரியமான கேள்விகளை எல்லாம் கேட்கிற பொழுது සොලමන්ට ඉන්ඩ බෑද. சோலமனுக்கு இருக்கேலாது இப்ப. සොලමන් මොන ඊළඟ පදේ බලන්න. அடுத்த வசனம் දෙවෙනි පදය. ඇගේ සියලු ප්‍රශ්න ඇයට තෝරා කියේය. සොලමන්ද ඇගේ සියලු ප්‍රශ්න ඇයට තෝරා කියේය. சாலோமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். ඇයට පැහැදිලි කළ නොහැකි වන ලෙස කිසිවක් සොලමන්ගෙන් සැඟවී නොතිබුණේය. அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலோமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. ශේබාහි බිසව සාලමෝන්ගේ ප්‍රඥාවද ඔහු විසින් ගොඩනගන ලද ගෘහයද ඔහුගේ මේසේ කෑමද ඔහුගේ මෙහෙකරුවන්ගේ හිඳීම හා ඔහුගේ ඇමතියන්ගේ සේවයද ඔවුන්ගේ ඇඳුම්ද ඔහුගේ පානපාත්‍රා දරන්නන් හා ඔවුන්ගේ ඇඳුම්ද ඔහු ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයට නගින පඩිපෙළද දුටු කල ஓதோம மவித்தவாய. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு මෙච්චර දේවල් ඈ දැක්කේ කොහොමද දන්නවද? இவள் இவ்வளவு விஷயங்கள் எப்படி கண்டால் தெரியுமா? සොලා එයාට පොඩි ටුවර් එකක් දුන්නා. சொலா என்ன செய்தான்? அவருக்கு ஒரு டூரை ஏற்படுத்தினான். මොකද දැන් සොලමන් හොල්මන් වෙලා ඉන්නේ. இப்போ சொலோமன் இங்கே தடுமாறி போய் இருக்கிறார். ලස්සන රජ පිසව. அழகான ராஜஸ்திரி, ඇගි බෝග. ஓ பரிசு பரிவாரங்கள், හොඳ නුවණ තියෙන ළමයා. நல்ல அறிவு இருக்கிறது இவளுக்கு. දැන් මෙයා කියනවා එන්න මං එක එකව පෙන්නන්න. நீங்க வாங்கோ, நான் ஒன்னொன்றை காட்டுகிறேன். ඉතින් සොලමන් ගිහිල්ලා මේ මේක තමාරක මේ මේක තමාරක මේ මේක තමාරක කියලා පෙන්නනකොට මෙයාත් අනේ ඇත්තට හරි ලස්සනයි කියලා කියනවා. சாலமோன் கூட்டிக் கொண்டு போய் இதுதான் அது, அதுதான் அது, இதுதான் அது. அவன் திருப்பி கேட்டு, ஓ அப்படியோ விஷயம் என்று கேட்டாள். පස්වෙනි පදේ බලන්න. 5ஆம் வசனத்தை பாருங்க. ඈ රජුට කතා කොට அவள் ராஜாவை நோக்கி, මාගේ දේශයෙහි ඔබගේ කාරණාද ඔබගේ ප්‍රඥාවද ගැන මා ඇසු ප්‍රවෘත්තිය සැබෑය. நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி, உம்மை குறித்து கேட்ட வர்த்தமானங்களில் ஞானமும் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. එසේවී නමුත් ඇවිත් මගේම ඇස්වලින් දකිනතුරු ඔවුන්ගේ වචන විශ්වාස නොකෙලිමි. அவள் சொல்லுறா, நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. ඔබගේ ප්‍රඥාවේ මහත්කමෙන් අර්ධයක්වත් මට නොකියන ලද්දේය. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியை ஆகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. මොනවද දන්නවද එයා කියන්නේ? அவ என்ன சொல்லுறா தெரியுமோ? අනේ රජතුමනි මම ඔයා ගැන අහලා තියෙනවා. ஐயோ, என்ற ராஜாவை உன்னை குறிச்சு கேட்ட நான். හැබැයි මම දැන් ඇවිල්ලා බලනකොට இப்போ நான் வந்து பார்க்க මං අහලා තියෙන එකට වඩා ඔයා දෙගුණයක් ෂෝක් කනේ. நான் வந்து இப்ப பார்க்கும்போது நீங்க சொல்றது எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதை பார்க்க 2 மடங்கு நீங்க ஷோக். මා ඇසූ කීර්ති ප්‍රමාණයටත් වඩා ඔබ උසස්ව සිටිනේය. நான் கேட்ட எல்லா கீர்த்தியை பார்க்கிலும் நீங்கள் மிக உயர்வாயிருக்கிறீர்கள். දැන් අපි කතාව පොඩ්ඩක් හිතලා බලමුද? இப்ப கதையை கேட்டு பார்ப்போம். இப்படி නෑ අපි පොඩ්ඩක් හිතලා බලමු. என்ன சிந்தித்து பார்ப்போம், யோசிப்போம். මෝ අමුතු ජාතිය පුරා. இவன் லேசுப்பட்டவன் இல்ல. මෝ නිකම්ම අමුතු ජාතිය. ලෝකෙම හිටපු ගෑනු පිස්සා. உலகத்திலேயே இருக்கிற பொம்பளை பித்தன். මේ ලෝකෙ වෙන එකෙක්වත් ගෑනු 700ක් ගත්තේ නෑ නේද? உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் 700 பொம்பளைகள் எடுக்கவில்லை. මෝ තමයි ලොකුම ප්‍රඥාවන්තයා. இவன் தான் உலகத்திலே பெரிய ஞானவான், ලොකුම ධනවතා, பெரிய ஐஸ்வர்யவான், பணக்காரன், ලොකුම ගෑනු පිස්සා. உலகத்திலே பெரிய பைத்தியம், பெண் பைத்தியம். මෝ
ඌගාවට ලස්සන තරුණ එතියෝපිය නුවණ ඇති සල්ලිකාර රජ බිසවක් ආවනම් මොනවද අලෝ වෙන්නේ? யோசிச்சு பாருங்க, பணம் படைத்த செல்வந்தம் உள்ள அதிக ஞானம் உள்ள எத்தியோப்பியர் அழகுள்ள ராஜஸ்திரியை வந்தா இவன் சும்மா விட்டிருப்பானா? එයා අපු ප්‍රශ්නකට උත්තර දීලා හොඳයි යේසු පීටයි සිස්ටේ නම් ගිහිල්ලා එන්න කියලා මූ කියලා ඇතිද? இவன் வந்த அந்த ராஜஸ்திரிட்ட, ஓ சகோதரியே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் நல்லது, பதில் சொல்லிட்டல, உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், சென்று வாருங்கன்னு அனுப்பியிருப்பானா? දැන් මං කියනනම් ඔයාලට බයිබලේ නැති එතියෝපියන් පොතෙන් මම බලපු දේ. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதாகமத்திலே இல்லாத எத்தியோப்பிய சரித்திரத்திலே எழுதப்பட்ட ஒரு விடயத்தை. හැබැයි ඒක විශ්වාස කරන්න පුළුවන්ද කියලා දැන් හිතා ගන්න. මොකද මුන් දෙන්න කවුද කියලා දැන් කිව්වනේ මං. அதை நீங்கள் நம்புவதற்கு ஏதுவாக நம்புவதா இல்லையா என்று இப்பொழுது முன்னதாக சொன்ன கதையை வைத்து நீ நிதானித்துக் கொள்ளுங்கள். දැන් රැට නිදා ගන්න යව්වනේ අරයව. தேங்க ராஜஸ்திரியை நித்திரை கொள்ள அனுப்பிவிட்டான் அல்லவா? මූයි මීට ගොඩ වෙනවා රැට එයාගේ කාමරේට. இவன் மெதுவா மெதுவா பதுங்கி அந்த அறைக்கு போகிறான், ராஜஸ்திரியுடைய அறைக்கு. දැන් අර ප්‍රසිද්ධත් වෙන කාමරේට ඇවිල්ලා இப்ப அந்த அந்த பிரஸ்தாபம் எல்லாம் இல்லை, இப்ப மெல்லவா அறைக்குள்ளே வந்து ශේබත් මෙයාගෙන් වසි වෙලා ඉන්නේ දැන්. சும்மாவா சேபாவும் இவர்களால வசியம் பண்ணப்பட்ட மாதிரி ஆகிட்டு அவக்கு. සොලත් වසී වෙලා ඒකනේ පෙන්වේ මේ සේරම. சொலாவும் வசி ஆகிட்டார். දැන් එනවා කාමරේට. இப்போ வாரார் ரெண்டு பேரும் அறைக்குள்ள. ඇවිල්ලා මම හිතන්නේ සොලමන් මෙහෙම එන්න ඇති. நான் நினைக்கிறேன் சோலமன் அப்படி இருந்திருப்பான் சாலமோன். බිසව තාම නිදි නැද්ද? ராஜஸ்திரி இன்னும் நித்திரை கொள்ளவில்லையோ? නෑ මම අද දවසේ ඔබතුමාත් සමග කතා කරපු දේ ගැනයි හිත උන්නේ. இல்லை, நீங்கள் இன்று பேசின எல்லாவற்றையும் குறித்துத்தான் நான் நினைத்து இருக்கிறேன் என்று சொன்னான். ඉතින් සොලා මම හිතන්නේ ඇවිල්ලා එතන තිබ්බ මිදි එක කඩලා කාලා බිසවට ආස නැද්ද මෙහෙ රැඳෙන්න? அப்போ இவன் என்ன செய்ய, சும்மா வந்து அங்கிருந்த திராட்சை பழத்தையும் எடுத்து போட்டுட்டு, ராஜஸ்திரியை நீங்கள் இங்கு இருக்க விருப்பம் இல்லையோ என்று கேட்டிருப்பார். සොර ශේබා කියලා ඇති. அப்போ சேபா சொல்லியிருப்பா, ඔබතුමාගේ බිසව වෙන්න අකමැති වෙන්නේ කවුද? உங்களுடைய ராஜஸ்திரியாக வர யாருக்குத்தான் விருப்பம் இல்லை? සොර සොලා කියන්න ඇති. சாலமன் சொல்லியிருப்பான், ඔබතුමියව මගේ බිසව කරගන්න මට බාධාවක් නම් නෑ. உன்னை என் ராஜஸ்திரியாக மாற்றிக்கொள்ள எந்த தடையும் இல்லை. එතකොට එයා කියලා ඇති. அப்ப அவ சொல்லியிருப்பா, කියලා ඇති නෙවෙයි අර පොතේ තියෙනවා. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, சொல்லியிருப்பாள் என்பதல்ல, அவள் சொல்லி இருக்கிறாள். එයා කියනවා அவள் சொல்லுகிறாள், නමුත් මගේ සිරිත් විරිත් අනුව මාව විවාහ කරන පුරුෂයාට පමණයි මාහට දිය හැක්කේ. என்னை சட்ட ரீதியாக திருமணம் முடிக்கிற புருஷனுக்குத்தான் என்னை நான் கொடுக்க முடியும் என்று அவள் சொன்னாள். මාව බිසව නීතියානුකූලව මගේ කරගන්නට මට පරක්කු වෙන එකක් නෑ. உங்களை ராஜஸ்திரியாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒரு நாளும் குறைவில்லை. එතකොට මෙයා කියනවා එහෙමනම් මේ පැත්තෙන් අකමැත්තකුත් නෑ. அப்படியானால் என் பக்கமும் எந்தவித மறுப்பும் இல்லை. සොලොමන්ට ෆුල් හැපි. சொல்லவனுக்கு இப்போ சந்தோஷம். එළියට ගිහලා කිරේ මුද්ද. வெளியில போய் கொண்டு வாங்கடா மோதிரத்தை. දත්ත මුද්ද දෙම්මා මුද්ද. එතනම වැඩින්ස් එක ගත්තා. எடுத்தான் மோதிரத்தை போட்டான் விரல், அங்கேயே திருமணம் முடிந்தது. වැඩින්ස් එකත් ගත්තා, ෆස්ට් නයිට් එකත් ගත්තා. අම්මට සිරි වැඩේ ඉවරයි. திருமணம் முடித்தான், முதல் இரவு முடிந்தது, எல்லாம் முடிந்தது. දැන් කතන්දරේ ඉවර වෙලා අක්කන්ඩි යනවා රටට. මේ යනකොට මොනවද උනේ කියලා බලන්නකෝ. இப்போ எல்லாம் முடிந்து ராஜஸ்திரி தன் தேசத்துக்கு போகிறான். போகிற பொழுது என்ன நடந்தது? 12 වෙනි පදේ බලන්නකෝ. 12ஆம் வசனம். මේ බලන්න මේ ශේබාහි බිසව සාලමෝන් රජුට ගෙනාවා වූ දේවල් වෙනුවට දුන් ඒවා හැර ඇගේ මුළු කැමැත්ත ලෙස ඈ ඉල්ලු සියල්ලත් රජ තෙමේ ඈට දුන්නේය. මෙසේ ඈත් ඇගේ සේවකයොත් තමුන්ගේ දේශයට හැරි ගියෝය. 12ஆம் வசனம். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன்
அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். ඒ ශේබා රජබිසව ගෙනහවට වඩා දෑගි බෝග මෙයා දීලයි යැව්වේ. இப்போ சேபாவின் ராஜஸ்திரி இவனுக்கு கொண்டு வந்த பரிவாரங்கள் எல்லா பரிசுகளை பார்க்கலும் இவன் அதிகமாய் கொடுத்து அனுப்புகிறான். ඒව දුන්නා විතරක් නෙවෙයි. அதை கொடுத்தது மட்டும் இல்ல, බඩේ දරුවෙකුත් දීලා. வயிற்றிலே ஒரு குழந்தையும் கொடுத்து தான் அனுப்பினான். එතියෝපියාවට ගියයින් පස්සේ තමා எத்தியோப்பியாவிற்கு போன பின்புதான் ශේබා දැනගත්තේ ගැබ්ජනය කියලයා. சேபா அறிந்து கொண்டால் எத்தியோப்பியா போன பின்பு தான் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி ලස්සන පුතෙක් ඉපදුනා. அழகான ஒரு மகன் பிறந்தான். සොලමන් වගේ සුදුයි. சாலமோனை பார்க்கிலும் வெள்ளை, ශේබා වගේ කොණ්ඩේ ක්‍රේල්. சேபாவின் ராஜஸ்திரியை போல கிரேல் முடி, சுருண்ட முடி. මෙනලික් කියලා ඔහුට නම තැබුවා. மெனலிக் என்று அவனுக்கு பெயரிட்டப்பட்டிருந்தது. ඔහු අවුරුදු 4ක් 5ක් වෙනකන් ශේබා ඔහුව හදාගෙන ஷேபாவின் ராஜஸ்திரி அவனை 4-5 வயது வரையிலே வளர்த்தாள். ඊට පස්සේ ඔහුව පිටත් කරලා යවුවා ජෙරුසලේමට. அதன் பின்பு அவனை எருசலேமுக்கு அனுப்பினாள், තාත්තා ළඟ හැදෙන්න කියලා. அப்பாவினிடத்திலே வளரும்படி. සොලමන් දැනගත්තාම මේ ඔහුගේ පුතා කියලා சொலோமன் இதை அறிந்து கொண்டது இவன் என்னுடைய மகன் என்று. ඉස්රායල් ඉතිහාසයේ තියෙනවා බයිබලේ නේ. இது இஸ்ரவேல் சரித்திரத்திலே இருக்கிறது, வேதாகமத்திலே எழுதப்படவில்லை. සොලමන්ට හිටියලු 100 ගණන් දරුවන්. ඇත්තනේ. சாலமோனுக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருந்தார்களாம். ගෑනු 700න් භාගයක් ගැබ්බරගෙන තිබ්බත් ළමයි 350ක්. அங்கே 700 மனைவிமாரிடத்தில் அரைவாசி பேராவது கர்ப்பம் தரித்திருந்தா 350க்கு மேல் இருந்திருக்க வேண்டும் அவனுக்கு. හැබැයි මේ මෙනලික් කියන දරුවා ගැනලු වැඩි ලැබියාවක් ඔහුට ඇති වෙලා තිබුණේ. ஆனால் மெனலிக் என்று சொல்லுகிற இந்த தன்னுடைய மகன் மீது தான் சாலமோனுக்கு அதிகமான விருப்பம் இருந்தது, பாசம் பற்றுதல். ඒ දරුවා සොලමන් ළඟ හැදෙනකොට அவன் சாலமோனிடத்திலே வளர்ந்து வருகிற பொழுது ප්‍රඥාවෙන් පිරුණා විතරක් නෙවෙයි. அவன் ஞானத்தில் நிறைந்தவன் மாத்திரமல்ல, දේව බය ඔහු තුලට ඇතුල් වුණා. தேவ பயம் அவனுக்குள்ளே வந்தது. දෙවියන් වහන්සේට භක්තිවන්ත දරුවෙක් වුණා ඔහු. அவன் தேவனுக்கு பக்தியுள்ள தேவ பக்தியுள்ள மகனாக வளர்ந்தான். දැන් තරුණ වියට පත් වුණායින් පස්සේ இவன் வாலிபன் ஆனதும் இந்த பையன் ඔහුට යන්න වෙනවා ආපහු එතියෝපියාවට. மீண்டும் அவனுக்கு நேரிட்டது தன் தேசத்திற்கு போவதற்கு. හැබැයි ඒ වෙනකොට සිදුවීම් ටිකක් ඉස්රායල් වල වෙනස් වෙලා තියෙනවා. அந்த நேரத்திற்குள்ளாக இஸ்ரவேல் தேசத்திலே சில சம்பவங்கள் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. දැන් මෙනලික් දැක්කා තාත්තට දැන් තාත්තා වයසට ගිහින්. இப்பொழுது மெனலிக் என்ற மகன் காண்கிறான், இப்பொழுது அப்பாவுக்கு வயது போய்விட்டது சாலமோனுக்கு. එක රාජාවලිය 6 කියලා තියෙනවා. 1 ராஜாக்கள் 6 சொல்லப்படுகிறது. මේ සොලොමොන් මහලු වුණ කල්හි சாலமோன் வயது சென்ற காலகட்டத்திலே ඔහුගේ භාර්යාවන් ඔහුව දෙවියන් වහන්සේගෙන් ඈත් කළෝය කියලා. அவனுடைய மனைவிமார்கள் தான் தேவனை விட்டு அவனை வழிவிலக பண்ணினார்கள் என்று. දැන් ඒක මෙනලික් දැක්කා. இதை மெனலிக் கண்டான். මෙච්චර කල් දෙවියන් වහන්සේට පමණක් ඇලුම්ව හිටපු තමන්ගේ තාත්තා இவ்வளவு காலம் தேவனுக்கு மாத்திரமே வைராக்கியமாய் வாழ்ந்த தன்னுடைய தகப்பன் දැන් ඔහුගේ වෙන භාර්යාවන්ගේ දෙව් දේවතාවන්ට දේවාල හදන්න පටන් අරගෙන அவனுடைய மனைவிமார்களுக்கும் தேவர்களை உண்டாக்கினான், ஆலயங்கள் கோயில்களை கட்டினான் என்று. ඔහොම කියොත් නම් ජීවමාන දෙවියන් වහන්සේගේ නමස්කාරය සුන් වෙනවා. அப்படி சென்று கொண்டிருந்தால் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுக்குரிய நமஸ்காரம் அற்றுப்போகும் என்று கண்டான். ඒ නිසා ඔහු කුමන්ත්‍රණයක් දැමුවා. ஆகவே இவன் ஒரு காரியத்தை சூட்சுமமாக செய்தான். ඔහු තාත්තා ළඟට ගිහිල්ලා කිව්වා அவன் தாத்தா அப்பாவின் இடத்திலே போனான். තාත්තේ මං යනවා අම්මගේ රටට. அப்பா, நான் அம்மாவுடைய தேசத்துக்கு போகிறேன். හොඳයි පුතේ ආනන් එහෙ යන්න ඕනේ ඇත්තටම. உண்மையாக நீ அங்கு போக வேண்டும் தான். තාත්තේ அப்பா, අතිශුද්ධ ස්ථානයේ තියෙන ගිවිසුම් පෙට්ටියක් හා සමාන පෙට්ටියක් මට හදලා දෙන්න. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறதை போன்றதான ஒரு உடன்படிக்கை பெட்டியை எனக்கு செய்து தாருங்கள். ඒත් සමගම පූජාවන් ඔප්පු කරන්න මට පූජකයින් ලබා දෙන්න. அதே போல எனக்கு தேவனைக்கு பலியிடுவதற்குரிய ஆசாரியர்களையும் தாருங்கள். ඒ දේවල් සමග මගේ රටට මං ගොස් அவற்றோடு கூட என் தேசத்திற்கு நான் போய் මගේ දෙවියන් වහන්සේට මට නිරතුරුවේම නමස්කාර කරන්න පුළුවන්. என் தேவனுக்கு நான் தொடர்ந்தும் ஆராதனை செய்வதற்கு என்னை அனுப்புங்கள் இப்படியாக என்று சொன்னார். නික්මයාම 25 ලස්සනට දීලා තියෙනවා කොහොමද කිවිසුම් පෙට්ටිය හැදුවේ ප්‍රමාණය උස මහත මොන ලෑලිද මොනවද ඔක්කොම කියලා තියෙනවා. யாத்ராகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியினுடைய அளவு, நீளம், அகலம், உயரம், அதனுடைய மரம் என்ன, வர்க்கம், உள்ளே இருப்பது என்ன, இருக்க வேண்டியது என்ன என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. සාලමෝන් ඒ විදියටම තවත් ගිවිසුම් පෙට්ටියක් හැදුවා.
அதே போன்ற ஒரு உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் செய்வித்தான். උත්තම පූජකවරයාගේ උදව්වෙන් இப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய ஒத்துழைப்போடு கூட මෙනලික් මේක අතිශුද්ධස්ථානය ඇතුළට දාලා අතිශුද්ධස්ථානයේ තිබුණු අර මෝසෙස් හදපු ගිවිසුම් පෙට්ටිය එළියට අරගෙන ගෙනිච්ච එතිயோப்பியாවට. அப்பொழுது மெனலிக் என்ன செய்தான்? பிரதான ஆசாரியனுடைய ஒத்துழைப்போடு கூட செய்விக்கப்பட்ட மாதிரியான உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்துவிட்டு அங்கே இருந்த உண்மையான நிஜமான மோசே செய்த உடன்படிக்கை பெட்டியையும் ஆசாரியர்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு போய்விட்டான். මං විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ මේකට අනුමත දුන්නා කියලා. நான் நினைக்கிறேன் தேவன் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி. එහෙම නැත්නම් අතිශුද්ධස්ථානයට කවුරු හරි ඇතුළු වුණොත් උන් මැරෙනවා. இல்லாவிட்டால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது மரித்து விடுவான். ඒ ගිවිසුම් පෙට්ටිය එදා ඉඳන් අද වෙනකන් තියෙන්නේ එතිயோப்பியாවේ. அந்த உடன்படிக்கை பெட்டி அன்றிலிருந்து இன்று வரை இருப்பது எத்தியோப்பியாவிலே. එතිயோப்பிයාවේ ඇක්සියොම් කියන ස්ථානයේ ඒ ගිවිසුම් පෙට්ටිය අදටත් තියෙනවා. எத்தியோப்பியாவிலே எக்ஸியம் என்றதான ஒரு இடத்திலே தீவிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. එතිயோப்பிයාවේ ජීවත් වෙන යුදෙව්වන් වෙන කවුරුත් නෙවෙයි. எத்தியோப்பியாவிலே வாழ்கிற யூதர்கள் வேறு யாரும் அல்ல. මෙනලික් සමග ගිය ඒ පූජකවරුන්ගේ පරම්පරාව. மெனலிக்கோடு சென்றதான ஆசாரியர்களுடைய சந்ததிகள் பரம்பரையினர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். අදටත් ඉස්රායල් වලට ගිය කට්ටිය ඉස්රායල් ගිය කට්ටිය දැකලා ඇති සමහර කළු ජාතීන් ඉන්නවා ඉස්රායල් IDF ඒ හමුදාවේ. இன்னுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு போன உங்களுக்கு தெரியும், போனவர்கள் அறிவார்கள், ஐடிஎஃப் என்கிறதான இஸ்ரவேல் ராணுவத்திலே கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ එතිயோப்பிයාවෙන් නැවත ඉස්රායල් දේශයට ආපු යුදෙව්වන්. அதாவது அவர்கள் எத்தியோப்பியாவிலிருந்து மீண்டும் இஸ்ரவேலுக்கு வந்த யூதர்கள். මේ ගිවිසුම් පෙට්ටියට තර්ජනයක් එල්ල වෙයි කියන බයෙන් இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு பாரதூரம் தார்க்கம் உண்டாகும் என்றதினாலே එහෙයි වෙසෙන යුදෙව්වෝ තවත් පෙට්ටි 8ක් නිර්මාණය කරලා அங்கே இருக்கிறதான யூதர்கள் இதை போன்ற இன்னும் 8 உடன்படிக்கை பெட்டிகளை உருவாக்கி පෙට්ටි 9ක් තියාගෙන ඉන්නවා දූපත් 9ක. 9 பெட்டிகளாக 9 தீவுகளிலே வைத்திருக்கிறார்கள். ඒගොල්ලෝ විතරයි දන්නේ ඔය 9න් කෝකද ඔරිජිනල් එක කියලා. அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த 9 எது உண்மையான உடன்படிக்கை பெட்டி. දැන් මිත්‍රවරුනි මම ඔයගොල්ලන්ට බයිබලෙන් සමහර සාධක පෙන්වන්න යනවා. இப்பொழுது அன்பானவர்களே, நண்பர்களே, உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சில ஆதாரங்களை நான் தரப்போகிறேன். බයිබලයේ 200 වතාවක් පමණ ගෙවිසුම් පෙට්ටිය ගැන කතා කරලා තියෙනවා. வேதாகமத்திலே பல ஏற்பாட்டிலே 200 தடவைகள் உடன்படிக்கை பெட்டியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. අහොන් හා බෙහෙතු එලෝහිම්. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ගෙවිසුම් පෙට්ටිය කියලායි ඔකට කියන්නේ. அதாவது சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. නික්මයාම පොත සිට සාලමොන් දක්වා 200 වතාවක් පෙට්ටිය ගැන කතා කරන බයිබලය அங்கே யாத்ராகமத்திலிருந்து சாலமோன் வரையிலே 200 தடவைகள் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்பட்ட இந்த காரியம் සොල්මොන්ට පස්සේ එකම එක වතාවයි කියවිලා තියෙන්නේ. சாலமோனுக்கு பின்னதாக ஒரே ஒரு முறைதான் உடன்படிக்கை பெட்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 ලේකම් 35 3 2 நாளாகமம் 35:3. එකත් කියවලා ඉන්නම්ම. நான் ஒன்றை வாசித்து முடிக்கிறேன். යෝෂියා යෙරුසලේමෙහි ස්වාමීන් වහන්සේට පාස්කු මංගල්‍යයක් පැවැත්වුවේය. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். කවුද මේ යෝෂියා? யார் இந்த யோசியா? සොලොමොන්ට පස්සේ ආපු 17 වෙනි රජතුමා. அதாவது சாலமோனுக்கு பின்னதாக வந்த 17வது அரசன். ඒ කියන්නේ සොලොමන්ගේ කාලේ ගිවිසුම් පෙට්ටිය ගැන කතා කරලා තියෙනවා. அதாவது சாலமோனுடைய காலத்திலே உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ඊට පස්සේ යාගේ පුතා කියලා 17 වෙනි රජතුමාගේ කාලේ තමයි පෙට්ටිය ගැන කතා කරන්නේ. அதன் பின்னதாக இவனுடைய மகன் என்று சொல்லி 17வதாக யோசியாவினுடைய காலகட்டத்திலே உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்கிறது. සොලොමොන් සිට යෝෂියා දක්වා අවුරුදු 270ක පරතරයක් තියෙනවා. சாலமோன் தொடக்கம் யோசியா வரையில 270
வருடங்கள் சொல்ல இடைவெளி இருக்கிறது. දැන් බලන්න මෙයා මේ මංගල්‍යයක් පවත්වනවලු පාස්කු මංගල්‍යයක්. இப்பொழுது யோசியா ஒரு பஸ்கா அவை பண்டிகையை ஆசரிக்கிறான். තුන්වෙනි පදේ කියනවා மூன்றாம் வசனம் சொல்கிறது, සියලු ඉස්රායල්වරුන්ට ඉගැන්වුවාවුද ස්වාමීන් වහන්සේ උදෙසා ශුද්ධව සිටියාවුද ලෙවිවරුන්ට ඔහු කතා කොට ඉස්රායල් රජ වූ දාවිද්ගේ පුත්‍ර වූ සාලමෝන් විසින් සෑදූ ගෘහයෙහි ශුද්ධ පෙටිය තබා බලලා. இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். ඇයිසේ මේක මාර කතාවක් නේ. இது நல்ல கதை அல்லவா? දේවමාලිගාව ඇතුළට පෙට්ටිය ගෙනෙල්ලා කියන රජතුමා කියනවා. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பெட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ඒකේ තේරුම මොනවාද? இதனுடைய அர்த்தம் என்ன? දේවමාලිගාව ඇතුළේ පෙට්ටිය නැහැ. அதாவது தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பெட்டி இல்லை என்பதுதான். අවසාන වතාවට දේවමාලිගාව තුළට පෙට්ටිය තිබ්බේ කවුද? கடைசியாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பெட்டியை வைத்தவன் யார்? සොලොමන් රජතුමා. சாலமோன் ராஜா. සොලොමන් රජතුමා ඉඳලා මේ හොෂයා කියන මේ රජතුමාගේ කාලය දක්වා යොෂයා කියන රජතුමාගේ කාලය දක්වා වූ අවුරුදු 270 ඇතුළත சாலமோன் தொடக்கம் யோசியாவினுடைய 270 வரையான ஆண்டுகளுக்குள்ளே මොකෙද්ද එකෙක් දේවමාලිගාවෙන් පෙට්ටිය එළියට ගෙනියලා. யாரோ ஒருவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து பெட்டியை வெளியே கொண்டு போய்விட்டான். බයිබලේ කවුද ඇයි ගෙනිච්ච කියලා කියලා නැහැ. எப்படி யார் எதற்கு கொண்டு போனான் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. කොහාටද ගෙනිච්ච කියලා කියලා නැහැ. எங்கே கொண்டு போனார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. ඒ කියන්නේ සාලමෝන්ට පස්සේ அதாவது சாலமோனுக்கு பின்னதாக ශුද්ධ බයිබලය ලියපු ශුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த வேதாகமத்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் ඒ පෙට්ටිය ගණන් ගන්නවත් නැහැ. அந்த பெட்டியை அவர் கணக்கெடுக்கவே இல்லை. ඇයි ඒ? ஏன்? මොකද ඒක නෙවෙයි අර පෙට්ටිය. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி மோசே செய்த பெட்டி அல்ல. තෙරමන් කියන එක நான் சொல்லுகிறது புரிகிறதா? ක්‍රිස්තු පූර්ව 586 கிறிஸ்துவுக்கு முன் 586 මේ පෙට්ටිය බාබිලෝන් වරු උස්සගෙන යනවා. இந்த பெட்டியை பாபிலோனியர்கள் கொண்டு போனார்கள். ගෙනිච්ච කියලා ලියන්නේ. கொண்டு போனார்கள் என்று எழுதப்படவில்லை. අවුරුදු 70කට පස්සේ සෙරුබාබෙල එක ගේනවා. 70 வருடங்களுக்கு பின்னதாக செருபாபேல் அதை மீண்டும் கொண்டு வருகிறான். ගෙනාවා කියලා ලියන්නේ. கொண்டு வந்தான் என்று எழுதவில்லை. අලුත් කිවිසුමේ යේසුස් වහන්සේ දෙවතාවක් දේවමාලිගාව පවිත්‍ර කරනවා. புதிய ஏற்பாட்டிலே இயேசு 2 முறை தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். හැබැයි යේසුස් වහන්සේද බාවුල්ද වෙන කවුරුත් දේව පෙට්ටිය ගැන කතා කරන්නේවත් නැහැ. ஆனா அந்த இடத்துல இயேசுவோ பவுலோ எவருமே தேவாலயத்திலே பெட்டியை பற்றி பேசவில்லை. හැබැයි සොලොමන්ට කලින් ஆனால் சாலமோனுக்கு முன்னதாக මා සතුනක් ඔබෙත් එදොම්ගේ ගෙදර තිබ්බනම් තිබ්බ කියලා කියනවා. அங்கே 3 மாதங்கள் ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது என்றால் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. බෙත්ෂෙමෙස් වල අවුරුදු 20ක් පෙට්ටිය තිබ්බනම් ඒකත් එහෙම තිබ්බ කියලා ලියනවා. பெத்செமேசிலே 20 வருடங்கள் இருந்தது என்று சொன்னால் அது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. පෙලිස්තවරුන්ගේ රටේ මාස 7ක් තිබ්බ කිව්වනම් ඒක බයිබලේ ලියනවා. பெலிஸ்தருடைய தேசத்தில் 7 மாதங்கள் இருந்தது என்றால் அது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. පෙලිස්තවරුන්ගේ දේශයේ මාස 7ක් තිබ්බලු. பெலிஸ்தருடைய தேசத்தில் 7 மாதங்கள் இருந்ததாம். ඒ මාස 7 පෙලිස්තවරුන්ට පුදුම අසංගතලු දුන්නේ දෙවියන් වහන්සේ. அந்த 7 மாதங்களிலே தேவன் பெலிஸ்தரை மிக வாதிகளால் வாதித்தாராம். අන්තිමට එපා වෙලා அவனுக்கு வேண்டாம் என்று போய் කරත් එක තියලා දක්කලා දැම්මා හරක්ම. அங்கே வண்டியிலே வைத்து அங்கே அனுப்பி விட்டார்கள் பெட்டியை. ඒ හරක් ඉස්රායල් දේශයට ඇවිල්ලා නැවතුනේ. அந்த மாட்டு வண்டியில் வந்து இஸ்ரவேல் தேசத்திலே தான் நின்றது. හැබැයි බාබිලෝන් වල අවුරුදු 70ක් තියන් හිටියලු. ஆனால் பாபிலோனின் இந்த பெட்டி 70 வருடங்கள் இருந்ததாம். ඒ ගැන කියන්නේ அதை பற்றி சொல்லவில்லை. ඒ නිසා ඒ මිනිසුන්ට සාපෙකුත් නැහැ. அந்த மனிதர்களுக்கு அதனாலே எந்த சாபமும் இல்லை. දැන් තේරෙනවද එතන තිබ්බේ වෙන පෙට්ටියක් කියලා? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா அந்த இடத்துல இருந்தது வேறொரு பெட்டி என்று? තේරෙනවද මං කියන එක? நான் சொல்கிறது புரிகிறதா? දැන් තව කතාවක්. இன்னும் ஒரு கதை. ඔන්න අවුරුදු 20ක් බෙත්ෂෙමෙස් වල තිබ්බ නේද පෙට්ටිය? 20 வருடங்கள் பெத்செமேசிலே பெட்டி இருந்தது அல்லவா? කාගේද ගෙදරක තිබ්බ කියමුකෝ. யாருடைய வீட்டில் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ඉතින් එතන ඉඳන් ජෙරුසලේමට කරත් එක තියලා පෙට්ටිය ගේනකොට அங்கே இருந்து எருசலேமுக்கு வண்டியிலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற பொழுது ඒ පෙට්ටිය ළඟින් ඇවිදගෙන ආවේ කවුද දන්නවද? அந்த பெட்டிக்கு பக்கத்தில் நடந்து வந்தது யார் தெரியுமா? කොල්ල දෙන්නෙක්. 2 வாலிபர்கள். කවුද? யார் அவர்கள்? අවුරුදු 20ක් කාගේ ගෙදරද ඔය පෙට්ටිය තිබ්බේ? අන්න ඒ ගෙදර කොල්ලෝ. அந்த உடன்படிக்கை பெட்டி 20 வருடங்கள் யாருடைய வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டில் உள்ள வாலிபர்கள்.
ඉතින් ඒ අවස්ථාවක මේ අර හරක් පොඩ්ඩක් මේ කැළඹිලා කරත්තේ පෙරලෙන්න වගේ පෙට්ටිය පෙරලෙන්න ගියා. அப்பொழுது ஒரு சூழ்நிலையிலே அந்த பெட்டி வந்து கொண்டிருக்கிற பொழுது மாடுகள் தருமாறினதினாலே பெட்டி விழும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ඒ කොල්ල දෙන්නෙන් එක්කෙනෙක් ඌසා. அந்த வாலிபர்களிலே இரண்டிலே ஒருவன் ஊசா என்கிறவன். ඌ මොනවා කරේ ටක්කල ගිහලා பெட்டிය ඇල්ලුවා. அவன் ஓடி போய் பெட்டியை பிடித்தான். වැටෙන්නේ නැතුව. அது விழாமல் இருக்க வேண்டும் என்று දේවයන් වහන්සේට තද වුණා. தேவனுக்கு கோபம் வந்தது. ගැහුවා එතනම ඔක මැරුණා. தேவன் அடித்தார், அதே இடத்திலே மரித்தான். හැබැයි බාබිලෝන් වලට ගෙනියනවලු. இப்போ பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்களா? උන්ට මොනවත් වෙන්නේ නැල්ලු. அங்கே அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. කවුද එකෙක් ජෙරුසලමෙන් එළියට ගෙනියලා තියෙනවා. யாரோ ஒருவன் எருசலேமை விட்டு வெளியே கொண்டு போனான் என்று எழுத கொண்டு போனான். උන්ට මොනවත් වෙලා නැල්ලු. அவங்களுக்கு ஒன்றுமே நடக்க இல்லையா? ගෙනාවා බෙත්ෂෙමෙස් වලට. பெத்சிமேசுக்கு கொண்டு வந்தார்கள். එක තැනක பெட்டிය තිබ්බා. ஒரு இடத்துல பெட்டியை வைத்தார்கள். ඒ මිනිස්සු බෙත්ෂෙමෙස් මිනිස්සු උනා කරේ 50000ක් විතර. அந்த பெத்சிமேசின் மனிதர்கள் 50,000 பேர் வரையில என்ன செய்தார்கள்? ඔය වටේ තියෙන කඳු වලට පොඩ උස් තැන් වලට ගිහිල්ලා මෙහෙම එබිලා பெட்டிය දිහා බැලුවා. சுற்றி இருக்கிற மலைகள் மேலே போய் பள்ளத்திலே இருக்கிறதானே அந்த பெட்டியை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்தார்கள். මෙහෙම උඩයි නම් බිම තියෙන பெட்டிය බැලුවා කියලා 50000ම මැරුවා දෙවියන් වහන්සේ. அங்கே மேலே இருந்து சமபூமியிலே இருக்கிறதானே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்ததுக்கா 50,000 பேரை மரணிக்க செய்தார். හැබැයි මේ මිනිස්සු බාබිලෝන් වලට ගෙනියනවා. අය ගේනවා. ஆனா இவங்க பாபிலோனுக்கு கொண்டு போறாங்களா, திருப்பி கொண்டு வராங்களா? මොනවත් වෙන්නේ. ஒன்றுமே அவங்களுக்கு நடக்க இல்லையா? ඒකෙන් තේරෙන්නේ මොනවද මිත්‍රවරුනි? அன்பானவர்களே, இதுல என்ன புரிகிறது? මෙනලික්ගේ කතාව ඇත්ත. மெலனிக்குனுடைய கதை உண்மை. ඇත්ත පෙට්ටිය ගෙනිච්චා එතියෝපියාවට. உண்மையான உடன்படிக்கை பெட்டி எத்தியோப்பியாவிற்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. ඒ නිසා සපලවත් එතියෝපියාව ශාප කරනු ලැබුවා. அதனாலே செல்வந்தமாயிருந்த செழிப்பாயிருந்த எத்தியோப்பியா சபிக்கப்பட்டது. හැබැයි යුදෙව්ව ඒ පෙට්ටිය තියන් ඉන්න නිසා அந்த பெட்டியை யூதர்கள் வைத்திருக்கிறபடியினால் ඉස්රායල් දේශය බලින් ගිහිල්ලා ඒ පෙට්ටිය ගන්නේ නැහැ. இஸ்ரவேல் தேசத்தார் போய் பலவந்தமாக அந்த பெட்டியை கொண்டு வருவதில்லை. ඒගොල්ලොත් ඉස්රායල් දේශයට ওই පෙට්ටිය යවන්නේ නැහැ. அவர்களும் அங்கே எத்தியோப்பியாவில் இருக்கிற யூதர்களும் இஸ்ரவேலுக்கு இந்த பெட்டியை கொண்டு வரவில்லை. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? වටා පිටාවේ ඉන්න රටවල් වලින් ඉස්රායල් දේශයට තර්ජනය තියෙන නිසා. இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற தேசத்தார்கள் நிமித்தம் இஸ்ரவேலருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கின்றபடியினால். හැබැයි දැන් ඒ ප්‍රාන්තයේම දේවල් වෙනස් වෙමින් පවතිනවා. இப்பொழுது அந்த சுற்றாடலிலே அந்த பிராந்தியத்தில் இருக்கிற நிலைமைகள் மாறி வருகிறது. ඉස්රායල් වරුන්ගේ හතුරන් පැරදිලා කට වහගන්නවා. இஸ்ரவேலருடைய எதிரிகள் தோற்று போய் வாயை மூடிக்கொள்கிறார்கள். සමහරු සමාදානයට එනවා. சிலர் சமாதானத்திற்கு வருகிறார்கள். ඊජිප්තුවයි ජෝර්ඩනයයි දැන් ඉස්රායල් සමග සමාදාන වෙලා ඉවරයි. எகிப்தும் ஜோர்தானும் இஸ்ரவேலோடு ஒப்புரவாகிறது. ඊජිප්තුවේ ස්ථානාපති කාර්යාලය ඉස්රායල් වල තියෙනවා. ඉස්රායල් ස්ථානාපති කාර්යාලය ඊජිප්තුවේ තියෙනවා. எகிப்திலே இஸ்ரவேல் ஸ்தானாதிபதி காரியாலயம் இருக்கிறது. இஸ்ரவேலிலே எகிப்தினுடைய ஸ்தானாதிபதி காரியாலயம் இருக்கிறது. ජෝර්ඩන් ස්ථානාපති කාර්යාලය ඉස්රායල් වල තියෙනවා. ඉස්රායල් ස්ථානාපති කාර්යාලය ජෝර්ඩන් වල. யோர்தானிலே இஸ்ரவேலினுடைய ஸ்தானாதிபதி காரியாலயம் இருக்கிறது. யோர்தானுடைய ஸ்தானாதிபதி காரியாலயம் இஸ்ரவேலிலே இருக்கிறது. මේ අවුරුද්ද ජනවාරි මාසේ අබුදාබි වල ඉස්රායල් ස්ථානාපති කාර්යාලය විවෘත කරනු ලැබුවා. இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே அபுதாபியிலே இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஸ்தானாதிபதி காரியாலயம் இருக்கிறது உண்டானது. දැන් ටික එතියෝපියාවේ ඉන්න යුදෙව්වන් පවා ඉස්රායල් දේශයට එනවා. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எத்தியோப்பியாவில் இருக்கிற யூதர்களும் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். එක්මනින්ම පෙට්ටියත් ඒවි. சீக்கிரமாக பெட்டியும் வரப்போகிறது. ඒ පෙට්ටිය එතියෝපියාවෙන් පිටත් වෙනකොට அந்த பெட்டி எத்தியோப்பியாவிலிருந்து புறப்படும் பொழுது මෝරියා කන්දේ දේව මාලිගාව හයි කරන්න පටන් ගන්නවා ඉස්රායල් වරු. மோரியா மலையிலே எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் இஸ்ரவேலர்கள் பொருத்த போகின்றார்கள். පෙට්ටිය ගේනකොට ඇතුළට දාන්න පුළුවන් විදිහට දේව මාලිගාව තියෙන්නේ. அங்கே பெட்டி வந்த உடனேயே தேவாலயத்திற்குள்ளே வைக்கப்படக்கூடியதாக ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ඒ නිසා படப்போகிறது. මිත්‍රවරුනි, ஆகவே அன்பானவர்களே, දේව මාලිගාව ඉක්මනින්ම නිර්මාණය කරන්න යනවා කියන එක මතක් කරගන්න. எருசலேம் ஆலயம் தேவாலயம் மீண்டுமாக சீக்கிரம்
நிர்மாணிக்கப்பட போகிறது. සභාව ඔසවා ගන්න යනවා. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ලබන සතිය මං උගන්වන්න යන්නේ வருகின்ற வாரத்திலே நான் கற்றுக் கொடுக்க போவது මොනවද මේ දෙවෙනි පද 11 2 ඉඳලා. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சொல்ல போகிறேன். අර මනින කතන්දරේ පිටමලුව මනින්න එපා කියන එකේ නම් මම පටන් ගන්නවා. பிரகாரத்தை வெளிப்பிரகாரத்தை அளக்க வேண்டாம் என்று சொன்ன இடத்திலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் வருகிற வாரம். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ආමේන්. ஆமென்.